அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ தமிழ்நாடே ஃபுல்லா இப்போ நல்ல மழையில குளிர்ந்து இருக்கு. அதே போல நீங்களும் எல்லாமே நல்லபடியா சேஃபா இருப்பீங்கன்னு நம்புறேன் நான். இன்றைக்கு நம்ம அசோசியேஷன்ல மாசத்துல 2வது மற்றும் 4வது வாரத்துல ஒவ்வொரு தலைப்புல நம்ம மீட்டிங் எடுத்துட்டு இருக்கோம். இது ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் நம்மளுடைய மெம்பர்ஸ் எல்லாருக்குமே, பிளஸ் நான் மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம ஃபாலோயர்ஸ். அவங்க எல்லாருக்குமே வரி சம்மந்தப்பட்டது, வரி சம்மந்தப்படாததும், ஆனால் தொழிலுக்கு சம்மந்தப்பட்டது, அந்த வகையில நிறைய நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் ஜிஎஸ்டி, இஎஸ்ஐ, பிஎஃப், அப்புறம் இன்கம் டேக்ஸ், அப்புறம் எக்ஸல், டேலி நிறைய எடுத்துட்டு இருக்கோம். அந்த வரிசையை இன்றைக்கு நம்ம எடுக்க போறது இஎஸ்ஐ, பிஎஃப். அதுல நம்மளுக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டுல ஒரு சில பேர் தான் ஜாம்பவான் இருக்காங்க. அதுல ஒரு ஜாம்பவான் நமக்கு தெரிஞ்சது மிஸ்டர் ஆர்வி பெருமாள் சார். பெருமாள் சார் வணக்கம். வணக்கம் சார். ஸோ இன்னைக்கு நம்ம எடுக்க போறது இஎஸ்சி பிஎஃப்ல என்னென்ன இருக்கு எல்லாமே உங்களுக்கு தெளிவான இனிய தமிழ்ல உங்களுக்கு எடுப்பாரு. அது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, நீங்க கடைசியில கேள்வி நேரம் ஒரு செஷன் உண்டு, அதில் நீங்க தாராளமா கேட்கலாம். இஎஸ்சி பிஎஃப் தவிர்த்து லேபர் கான்ட்ராக்ட், அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் லேபர், மற்ற கிராஜுவிட்டி, அப்புறம் போனஸ் ஆக்ட், இன்னும் 2-3 லேபர் ஆக்ட் எல்லாமே சார் நல்லா கரைச்சி குடிச்சவர். உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே நிறைய நம்ம அசோசியேஷன் வந்திருக்காரு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்க எழுதி வச்சுட்டு இன்றைக்கு எல்லாமே உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சிறிய விண்ணப்பம் அனைத்து உறுப்பினர்களுக்கும், யாரும் மியூட் பட்டனை, மைக் பட்டனை மியூட் பண்ணுங்க. தேவையில்லாம நீங்க ஆன் பண்ண வேண்டாம். கடைசியா உங்களுக்கு கேள்வி நேரம் வரும்பொழுது அப்ப நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வி கேட்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கேள்வி கேட்க முடியல, மைக் ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்க சேட்ல போடுங்க. டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு கேட்டு உங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்வாங்க. ஓகே, அனைவருக்கும் இன்னொரு முறை உங்களை வரவேற்கிறேன். இப்போது உங்களுக்கு பெருமாள் சார் இஎஸ்ஐ பிஎஃப் பத்தி உங்களுக்கு முழுவதும் தெளிவாக தமிழ்ல எடுக்க போறாரு. வணக்கம் சார் பெருமாள் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வரி ஆலோசகர் சங்கத்தின் தலைவர், செயலாளர் மற்றும் அனைத்து கமிட்டி உறுப்பினர்களுக்கும் மற்றும் இன்று வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னா, இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இந்த போர்ட்டல்ல எப்படி நாம இஎஸ்ஐபிஎஃப் ஃபீட் பண்றது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஏற்கனவே 2 முறை இஎஸ்ஐபிஎஃப் பத்தி நம்ம வரி ஆலோசகர் சங்கத்துல சொல்லியிருக்கோம். அதனுடைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோம். அது எப்படி எல்லாம் எளிதாக பண்ணலாம், எந்த இதுக்கெல்லாம் அது வரும், யாருக்கு அது அப்ளிகபிள் இல்லைங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கோம். இன்னைக்கு அவர் சார் சொல்லும்போது சொன்னாரு, என்னன்னா போர்ட்டல்ல எப்படி நீங்க ஃபைல் பண்றது, அந்த ப்ரொசீஜர் மட்டும் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னாங்க. நான் சொன்னேன், சரி நீங்க சொன்னது ஒரு நல்லதா போச்சு. ஏன்னா நானே இப்போ நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறேன், அதனால எனக்கும் அது ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும். ஏன்னா எங்க ஆஃபீஸ்ல தான் போட்டுட்டு இருக்காங்க. அதை எப்படி இருக்குன்னு எல்லாமே இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இது பார்த்துடலாம். சார் ஷேரிங் ஆப்ஷன்ஸ் நிர்மல் பாபுன்னு இருக்கும், அது கொடுங்க சார். நிர்மல் ஷேர் பண்ண சொல்லுங்க சார். நிர்மல் சார். நிர்மல் ஷேர் பண்றது. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சார் 3 போர்ட்டல் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பிஎஃப்ல எம்ப்ளாயிஸ், அதாவது தொழிலாளர்களுக்கு வேலை செய்யறவங்களுக்கு ஒரு போர்ட்டல் தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த போர்ட்டல் லைவா பார்த்தலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர்ஸ் எப்படி ரிட்டர்ன் ஃபைல் பண்றது, என்ன இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி அதுவும் பார்த்துக்கலாம். அடுத்தால இஎஸ்ஐசி. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது மெம்பர் போர்ட்டல். சரி வந்துச்சு. அந்த இதுக்கு ஆன் பண்ணிட்டு சார், இந்த போர்ட்டல் தான் இந்த எம்ப்ளாயரோட இதுதான் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயியோட தொழிலாளர்களுக்காக தனியா மெம்பர் இதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல யூஎன் நம்பரை நம்ம ஃபீட் பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணி வச்சா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதுல பாஸ்வேர்டை போட்டா இந்த பாஸ்வேர்டில் என்னெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம்னா பிஎஃப் உடைய பாஸ்புக்கு நம்மளுடைய டீடைல்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். சார் திரும்ப ஒரு ஷேர் பண்ண சொல்லுங்க சார். தம்பி அதை இன்னொரு இடம் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு யாராவது புதுசா ஷேர் பண்றாங்க தெரியாம. மெம்பர்ஸ் ஸ்மால் ஹம்பிள் ரிக்வெஸ்ட் பேர்ல இருக்கு, அதை ஷேர் பண்ணிக்கோ. பிரசன்டேஷன் பட்டன் யாரும் அழுத்தாதீங்க, மீட்டிங் நின்னு போய்டும் நடுவுல. ஒரு ஃப்ளோ போச்சா கரெக்டா போனா நல்லா இருக்கு எல்லாருக்குமே. அது தயவுசெய்து கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். யாரும் தெரிஞ்சு பண்ணல, தெரியாம தான் பண்றீங்க. இருந்தாலும்
கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பண்ணுங்க. மொபைல் யூஸ் பண்றவங்க கண்டிப்பா போனை தூரம் வச்சு பாருங்க நீங்க. சாரி சார். பரவாயில்ல. ஒரு நிமிஷம் வருது சார். ஓகே சார். வருது சார். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஈச் அண்ட் எவ்ரி எம்ப்ளாயி எல்லா தொழிலாளிகளும் அது ஸ்கிரீன் ஷேர் பெருசு பண்ண முடியுமா தம்பி? சரி, ரைட். இதுல வந்து எல்லா தொழிலாளருக்கும், எல்லா ஸ்டாஃப்ஸ், எல்லா மெம்பர்ஸுக்குமே வந்து கண்டிப்பாக இந்த ஒரு பேஜ் அலாட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து ஒவ்வொரு தொழிலாளரோட பர்டிகுலர்ஸ் இருக்கு. நீங்க அந்த வலது பக்கம் பாத்தீங்கன்னா மெம்பர் ப்ரொஃபைல் இருக்கு. அந்த மெம்பர் ப்ரொஃபைல்ல பாருங்க. இல்ல வலது பக்கம், இந்த கடைசி தம்பி இல்ல, நீ முன்னாடி ஹோம் பேஜ் வச்சுக்கோ. அதுல பாத்தீங்கன்னா யூஏஎன் நம்பர் இருக்கு. உங்களோட யூஏஎன் நம்பர் வந்து தனித்தனியா ஜென்ரேட் பண்ணணும். இது பேஸ்ட் ஆன் வந்து ஆதார் கார்டு. அடுத்தால வந்து பேரு, அடுத்தால வந்து டேட் ஆஃப் பர்த் டேட்டு, மேல் ஃபீமேல், ஆதார் நம்பரு, பேன் நம்பரு, பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, இது எல்லா பேசிக் டாக்குமெண்ட்ஸுமே இதுல இருக்கிறது. ஸோ இதை பத்தி எதுவுமே நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். இது ஏன் இது ஃபீட் பண்ணணும்னா, இதை ஃபீட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நாளைக்கு செட்டில்மெண்ட்டோ, கிளைமோ, சரண்டரோ எதுவுமே யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுல மிக மிக கவனமா இருக்கணும். மகேஷ் காசு எடுத்துக்கணும். ஸோ அதுல வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. மெம்பர் ப்ரொஃபைல்ல வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து தப்பா வந்துடக்கூடாது. அதே போல பேன் நம்பர் தப்பா வந்துடக்கூடாது. இது எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ அப்படி இருந்தா மட்டும்தான் நாளைக்கு பிற்காலத்துல வந்து உங்களால கிளைம் போகும்போது வந்து கிளைம் எங்கேயுமே ஸ்டாப் ஆகாம வரும். ஸோ இதுல வந்து பேசிக்கான எல்லா டீடைல்ஸும் வந்துடும். சரி, இப்போ அடுத்தால பாத்தீங்கன்னா இந்த வியூ போய் தம்பி, இதுல வந்து கிளிக் பண்ணு ப்ரொஃபைல். இந்த ப்ரொஃபைல்ல பாத்தீங்கன்னா போட்டோவோட வருது. பாத்தீங்கன்னா போட்டோவோட வந்தது. உங்களுக்கு என்னென்ன பேரு அந்த இது எல்லாமே இதுல சப்போஸ் ஏதாவது ஆல்டர் பண்ணணும், எடிட் பண்ணணும்னா அந்த எடிட்டபிள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி இதுல வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் இருக்கு, அப்புறம் கான்டாக்ட் அட்ரஸ் இருக்கு, கரண்ட் அட்ரஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. உங்களுக்கு ஃபுல் பர்டிகுலர். இதுல கடைசியா ஒண்ணு இருக்கு பாருங்க, டிஃபரெண்ட்லி ஏபிள்டுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த டிஃபரெண்ட் ஏபிள் வந்து நீங்க கரெக்டாக கொடுக்கணும். இது யாரு டிஃபரெண்ட்லி ஏபிள்னா, சப்போஸ் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் சொல்றோம் இல்லையா, ஊனமுற்றோர், இவங்களுக்காக பண்ணுனா என்னன்னா நாளைக்கு இஎஸ்ஐலியோ இதுல எல்லாம் வந்து சம் அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் பே பண்ணுது. ஸோ இதுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இது வந்து பர்டிகுலர்ஸ் இதுல வந்து எப்ப வேணாலும் எது வேணாலும் மாத்திக்கலாம். இதுல உங்களுக்கு எல்லா பர்டிகுலர்ஸுமே வந்துருச்சு. அடுத்தால பாத்தீங்கன்னா அடுத்தால பேக் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் டீடைல்ஸ். இந்த சர்வீஸ் டீடைல்ஸ்ல வந்து என்னன்னா, ஒருத்தர் வந்து இப்ப எங்க வேலை பார்க்குற இதுல பாருங்க, எம்சிஆர் என்டர்பிரைசஸ் இருக்கும். இதுல வந்து டேட் ஆஃப் ஜாயினிங் பிஎஃப் இருக்கும், டேட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து அது நாட் அவைலபிள்னு இருக்கு. அப்புறம் பென்ஷன் ஸ்கீமுக்கு எப்போ சேர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்கும். அந்த டேட் ஆஃப் எக்ஸிட்டிங் இருக்கும் இல்லைன்னு சொல்லி, ஏன்னா இது எக்ஸிட் போட்டா மட்டும் தான் வரும், இல்லாட்டா வராது. ஸோ இப்போ அவர் வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்காரு. ஸோ இப்போ இதுல வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ இவருக்கு வயசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 வயசு ஆச்சு. ஒரு 50 வயசுல வந்து ஒரு 10 கம்பெனி மாறினா இந்த 10 கம்பெனியோட லிஸ்ட்டுமே வரும். இந்த 10 கம்பெனியோட லிஸ்ட் வரும்போது நாளைக்கு இது எதனால கொண்டு வந்திருக்காங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் 10 இயர்ஸ் கண்டினியூஸ் சர்வீசஸ் பண்ணினால் மட்டும்தான் பென்ஷன் வந்து எலிஜிபிலிட்டி. ஸோ அந்த 10 இயர்ஸுக்கு கால்குலேட் பண்றதுக்கோ நாளைக்கு பென்ஷனோட வெயிட்டட் ஆவரேஜ் வர்றதுக்காக இந்த இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டியான இது. சரி, பேக் போய்க்கிறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாடிஃபை பேசிக் டீடைல்ஸ். இந்த மாடிஃபை பேசிக் டீடைல்ஸ்ல சப்போஸ் இன்கேஸ் இப்போ நிர்மல் பாபுன்னு இருக்குங்க, அவர் என்ன பண்றாரு, எனக்கு ஆர்என் பாபு வேணும்னா அந்த ஆர்என் பாபுக்கு கொடுத்துக்கலாம். டேட் ஆஃப் பர்த்ல சேஞ்சஸ் வந்துருந்தா, முன்னாடி எல்லாம் வந்து டேட் ஆஃப் பர்த் எல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் சேஞ்சஸ் பண்ண முடியாது. இப்போ அதுக்கும் வந்து சேஞ்சஸ் பண்றாங்க. ஏன்னா ஆதார் கார்டு பேஸ் பண்ணி கொடுக்கறதுனால அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. ஜெண்டர் மாத்திக்கலாம். அதே போல செலக்ட் எம்ப்ளாயர், நீங்க ஏதாவது வேற ஏதாவது எம்ப்ளாயர் போட்டிருந்தாலும் அதுல போட்டுக்கலாம். கீழே வந்து அது அப்டேட் இருக்கு. அந்த அப்டேட்டை வந்து நம்ம அதுல பாருங்க, இதுலயே போடுது சேஞ்சஸ் சுட் பி ஆஸ் பர் ஆதார். இப்போ இந்த நேம் சேஞ்ச் பண்றதா நீங்க ஆதார்ல சேஞ்ச் பண்ணா மட்டும்தான் இதுல நேம் சேஞ்ச் பண்ண முடியும்.
ஆதார்ல பேன் நம்பர் தப்பா இருக்கு, நம்மளுடைய எஸ்எஸ்எல்சி ரெக்கார்ட்ஸ்ல தப்பா இருக்கு, நம்மளுடைய சர்டிபிகேட்ஸ்ல தப்பா இருக்கு, மாத்திட்டோம்னா அதுக்கு பிறகு இதை மாத்தணும். ஸோ எல்லாமே ஆதார் பேஸ் பண்ணி மட்டும்தான் இந்த டீடைல்ஸ் எல்லாமே பண்ண முடியும். பேக் வரணுமே. இது அடுத்தால முக்கியமா பாத்தீங்கன்னா நோ யுவர் கிளைண்ட். அது வந்து இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டீடைல்ஸ். இந்த கேஒய்சி வந்து கண்டிப்பாக எல்லாரும் அப்டேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னு கேட்டா என்ன ஆகும்னா, நாளைக்கு ஃபேமிலியில் ஏதோ ஒன்று பிரச்சனை வந்துச்சு, இல்லை என்ன அதாவது வந்து இவரோட டீடைல்ஸ் வரல, இந்த மாதிரி எல்லாம் இருந்தா நாளைக்கு பெரிய சிரமம் வரும் அட் த டைம் ஆஃப் வித்ட்ரால். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, அவங்க கேஒய்சியில் என்ன கொடுக்குறாங்க, ஆதார் கார்டு, ஆதார் கார்டு, எம்ப்ளாயர் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அது ஓகே. அடுத்தால பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட். இந்த பேங்க் அக்கௌண்ட்ல வந்து நீங்க எனி டைம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டேட் பேங்க்ல இருக்கு, நாளைக்கு வந்து இந்தியன் பேங்க் போகலாம், ஐஓபிக்கு போகலாம், இந்த மாதிரி இருந்தால் நாமளே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை வந்து சேஞ்ச் பண்ணி இப்போ பண்ணினா மட்டும்தான், சப்போஸ் இந்த உங்களுக்கு கோவிட் பீரியட்ல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு அட்வான்சஸ் கொடுத்தாங்க, வித்ட்ரா பண்ணாங்க, கம்பெனி க்ளோஸ் பண்ணாங்க, வித்ட்ரா பண்ணவங்களுக்கு இந்த அப்டேஷன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் செகண்ட் டே காசு வந்துச்சு. ஆட்டோ ரிவ்யூவில் போட்டாங்க, ஆட்டோ ப்ராசஸ்ல காசு வந்துச்சு. இந்த இது பண்ணாதவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே கும்பலாக நின்னாங்க, கூட்டம் கூட்டமாக நின்றுட்டு அந்த அப்ளிகேஷன் கொடுக்குறதும் அந்த பெட்டியில் போடுறதும் ப்ராசஸ் ஆச்சாங்கிறத பார்க்குறதுலாம் பெரிய பெரிய வேலை. ஸோ அது ஒன்றாச்சு. அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு. இந்த பேன் கார்டில் என்ன வருது, மேக்சிமம் பேர், டேட் ஆஃப் பர்த் ஏதாவது மாற்றம் இருந்தால் கூட அதை நம்ம பண்ணிக்கலாம். அதுவும் கொண்டு கண்டிப்பாக பேன் கார்டு கொடுக்க வேண்டும். இந்த இதுல வந்து அப்ரூவலுக்காக வந்து யூஎன் நம்பர் தான், வேற எதுவும் இல்லை. கீழே பாருங்க, கீழே பார்த்துங்க, இந்த கேஒய்சி ஹிஸ்டரியில பார்த்தாலும் அந்த சேம் தான் வரும். ஏதாவது நீங்க மாற்றினீங்க இது மட்டும்தான் இது பண்ண முடியும். இது யாரு பண்ணினாங்கன்னு கூட ஒரு இது இருக்கு. பாத்தீங்கன்னா கீழே பாருங்க, இந்த பேருக்கு போட்டு எம்ப்ளாயர் பண்றாங்களா இல்லை மெம்பர் பண்றாங்களா. இப்ப பாருங்க, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து இந்த எம்ப்ளாயர் பண்ணியிருக்காரு, அதே போல பேன் கார்டு என்ன பண்ணிருக்காரு, இந்த எம்ப்ளாயர் பண்ணிருக்காரு. ஸோ எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை கண்டிப்பா எல்லா மெம்பர்ஸ்க்கும் இந்த கம்பெனில எல்லாம் வேலை, ஏன்னா இந்த வேலையை வந்து நாம செய்ய முடியாது, ஆனா இதுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுத்து அவங்கள வந்து பண்ண சொல்லி வச்சுக்கிட்டா, இன்னைக்கு எல்லாருக்குமே மொபைல் போன்ல கையில எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ பேசிக் டாக்குமெண்ட்ஸ் இதை வச்சிருந்தா கண்டிப்பாக நாளைக்கு வித்ட்ராலோ, ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்டோ, சரண்டரோ வரும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு தெரியும், இந்த கோவிட் பீரியட்ல நிறைய பேர் இறந்து போனாங்க. நிறைய பேர் இறந்து போகும்போது கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் சொல்லிச்சு, அதாவது எம்ப்ளாயிஸ் டீலிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2.5 lakhs to 7 lakhs வரை கொடுத்தாங்க நார்மலா. இதுக்கு வந்து நார்மல் டெத்துக்கும் உண்டு, ஆக்சிடென்ட் டெத்துக்கும் உண்டு. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்டேஷன் பண்ணவங்களுக்குள்ள இன்னுமே எழுதிட்டு இருக்கு. ஸோ இந்த அப்டேஷன் பண்ணவங்களுக்குலாம் ஈஸியாக நம்ம வாங்கிட்டு இருந்தோம், இல்லாட்ட முடியாது. ஸோ இதை வந்து ரொம்ப ரொம்ப கவனம், எல்லாருக்குமே கைட் பண்ணுங்க. பேக் போதுங்க, இல்லை அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு அக்கௌண்ட். இதில் வந்து பாஸ்வேர்டு, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒருத்தர் கொடுத்து என்கிட்ட கொடுத்து, சார் என்னோட அக்கௌண்ட்ல வந்து ஏதோ வரமாட்டேங்குது, இல்லை பேமெண்ட் வரல, நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த எடிட் பண்ணல வந்து ஓல்டு பாஸ்வேர்டை போட்டுட்டு சேஞ்ச் ஆஃப் பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம், நாம மட்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி. சரி, இந்த வியூவில் வந்து பாஸ்புக்கு போதும், அந்த ஆன்லைன் சர்வீசஸ்ல இருக்கு பாஸ்புக். இப்போ இந்த வியூ பாஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா கரண்ட் டேட் வரை என்ன பேலன்ஸ் இருக்குது, எம்ப்ளாயி பேலன்ஸ் எவ்வளவு, எம்ப்ளாயி பேலன்ஸ் எவ்வளவு, டோட்டல் பேலன்ஸ் எவ்வளவு, அதில் பாருங்க. இப்போ ஃபினான்சியர் 2021 லாஸ்டா போட்டது 22/10/2021. இதில் வந்து எந்த மாசத்துக்கு 10வது மாசத்துக்கு வர எம்ப்ளாயி ஷேர் எவ்வளோ, எம்ப்ளாயர் ஷேர் எல்லாருக்கும் எவ்வளோ, டோட்டல் பென்ஷன் எல்லாமே அப்டேட் ஆச்சு. ஸோ நாம வந்து இப்போ மோரோவர் இந்த பாஸ்புக் இல்லாமல்
அந்த எம்ப்ளாயியுடைய நம்பர் கொடுத்து இந்த மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா இந்த பேமெண்ட் பண்ண மறுநிமிடமே வந்து அவருக்கும் போது பேமெண்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு, சப்போஸ் இன்கேஸ் இந்த எஸ்எம்எஸ்ல கூட ப்ராப்ளம் இருந்தா கூட என்ன ஆகும்னா, நீங்க நாளைக்கு இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கம்பெனிஸ்ல வந்து கரெக்டா கட்டிட்டு இருக்காங்களா, பிஎஃப் டியூ கட்டுறாங்களா, டியூ டேட்ல கட்டுறாங்களா, ஏன் கட்டல, இது எல்லாமே இது வாட்ச் பண்றதுக்கு இது ஒரு ரைட், ஒரு சான்சஸ். அதனால இதை மிஸ் பண்ண வேண்டாம். எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க, எல்லாம் பண்ணிக்கோங்க. பேக் போட்டோம். இதுல பாருங்க, ஆன்லைன் சர்வீசஸ். இதுல வந்து கிளைம் ஃபார்ம் இருக்கு. கிளைம் ஃபார்ம் இருக்கு. இந்த கிளைம் ஃபார்ம் பாத்தீங்கன்னா, ஆன்லைன் கிளைமிங்ல வந்து ஏற்கனவே நீங்க எல்லாமே ஃபீட் பண்ணதுனால உங்களுடைய பர்டிகுலர்ஸ் எல்லாமே இதுல வந்துருது. ஃபர்ஸ்ட் பாருங்க, எம்ப்ளாயி நேம் வந்தாச்சு, ஃபாதர் நேம் வந்தாச்சு, டேட் ஆஃப் பர்த் வந்தாச்சு, ஆதார் கார்டு வந்தாச்சு, எல்லாமே கொஞ்சம் மேல தூத்து, இது எல்லாமே வந்தாச்சு சர்வீஸ். இப்போ கடைசியில் நாம என்னைக்கு நிக்க போறோம் என்ன ஏதுங்கிறது போட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கிளைம் ஃபார்ம் வந்து கிளைம் ப்ராசஸ் ஆயிரும். மேக்சிமம் ஒரு வீக்ல வந்து வந்துடும். இப்போ இதுல இன்னொரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் சர்வீசஸ் போது. இதுல பாத்தீங்கன்னா இந்த ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். நீங்க வந்து நம்மளுடைய சர்வீஸ் இப்போ நமக்கு இல்லை, அதனால வரல. அந்த சர்வீசஸையும் வந்து நீங்க எந்த ப்ராசஸிங் இருக்கு, எங்க இருக்குங்கிற டீடைல்ஸ் கூட நம்ம அந்த ஆன்லைன் ப்ராசஸ்ல பார்த்துக்கலாம். சார், அந்த புவனேஷ் குமார். ஹலோ நிர்மல். வருது. ரைட் ரைட் பார்த்துக்கலாம். தம்பி ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கோ. வருது சார். சரி சரி, ஒரே நிமிஷம். நிர்மல் அது பெருசு பண்ணிக்கோ. என்னப்பா புரியல. ஃபுல் ஸ்கிரீன் வந்துருச்சு சார், அவங்களால பண்ண முடியாது. வரலையே, அதுல ஸ்கிரீன் ஷேர் பண்ணல. ஸ்கிரீன் ஷேர் பண்ணல, வேற யாரோ பண்ணாங்க, அது நின்று போச்சு. ஸ்கிரீன் ஷேர் ஆகுது சார். இல்ல அது ஃபுல்லா வரல, அதான் கேட்டேன். இன்னொரு இடம் பண்ணிக்கோ. வருது. ரைட். இப்போ இதுல வந்து உங்களுக்கு அந்த ஆன்லைன் சர்வீஸ் இருக்கு. இதுல வந்து இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்க கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வித்ட்ரால் வந்து ஈஸியா இருக்கும். சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் எனி லோன், இந்த லோன் வந்து எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம என்ரோல்மெண்ட் ஆன டேட்ல இருந்து கிடைக்கும்னு யாராவது ஒருத்தர் சார்ட்ல போடுங்க பார்ப்போம். இந்த பிஎஃப் லோன் வந்து எத்தனை வருஷம் டேட் ஆஃப் ஜாயினிங்ல இருந்து லோன் அவைலபிலிட்டி பண்ணலாம், யாராவது தெரிஞ்சு சார்ட்ல போடலாம். சொல்லுங்க. சார் விஷால் சார், இந்த உங்க மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. அதாவது பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து பிஎஃப் லோன் வந்து 6 monthsல எல்லாம் இல்லை சார், 5 years கம்ப்ளீஷனா இருக்கணும். 5 years ஃப்ரம் த டேட் ஆஃப் ஜாயினிங்ல இருந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தா மட்டும்தான் லோனுக்கு எலிஜிபிலிட்டி. இப்போ நடுவில் வேற இந்த கொரோனானால கொடுத்தாங்க, ரைட், அது ஓகே. ஸோ வந்து 5 years கம்ப்ளீஷன் ஆனால் தான் எலிஜிபிலிட்டி, இல்லாட்டா கிடைக்காது. சரி, அதுவும் எல்லாத்துக்குமே கிடைக்காதுங்க. ஹவுசிங் லோன், மேரேஜ் லோன், குழந்தைகளுக்கு இது, எஜுகேஷன் இது, ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் கிடைக்கும், வேற எது கிடையாது. அது மாதிரி ஹவுசிங் லோன் வந்து நல்ல அமௌண்ட் கிடைக்கும், இது பண்ணிக்கலாம். ரைட். அந்த வீடு போ தம்பி. வேண்டாம், அது வேண்டாம். இது ஆன்லைன் சர்வீஸ் கேட்போம். ஆன்லைன் சர்வீஸ் இதுல வந்து உங்களுக்கு ஆன்லைன் சர்வீசஸ் ட்ராக் கிளைம் பண்றதுக்கும் நான் சொல்லியிருந்தேன். அது வந்து என்ன பொசிஷன்ல இருக்குது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். அதே போல 1 member 1 பிஎஃப் அக்கௌண்ட். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் நிறைய இடங்கள்ல வேலை பார்த்துருப்பாங்க.
அந்த வேலை பார்த்ததுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்ம் நம்பர் என்னன்னு யாராவது கொஞ்சம் சொல்லுங்க. வேற 31 சார். சரி, வேற யாராவது சொல்றீங்களா? சரி, அது வந்து ஃபார்ம் 13, நாட் 31, 13. சரியா? அந்த 13ல வந்து ஃபார்ம்ஸ் கொடுத்தா நீங்க வந்து மாத்திக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் பூராமே நமக்கு வந்து மெம்பர்ஸ் இதுல வந்து இருக்கு. இதை வந்து நீங்க எல்லாருக்கும் யூஸ் பண்ணிக்க வேண்டும். இதுல பாருங்க, பழசுக்கு வந்து இதுல வேற ஏதாவது மெம்பர் வந்து நீங்க வந்து எங்க வேற ஏதாவது இருக்கு, வேற கம்பெனில வேற ப்ரீவியஸ் எம்ப்ளாயர்னு இருக்கு, அந்த ப்ரீவியஸ் எம்ப்ளாயருக்கும் இந்த ப்ரெசென்ட் எம்ப்ளாயருக்கு எல்லாருமே நீங்க இதுல ஃபீட் பண்ணுனா கண்டிப்பாக அந்த அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிக்கும். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்காக வந்து எந்த நீங்க ஒரு நிர்வாகத்தையும் அந்த மேனேஜ்மெண்ட்ல போய் அவர்கிட்ட அப்ளிகேஷன்ஸ் கொடுத்து அந்த மேனேஜ்மெண்ட்ல வந்து எனக்கு கையெழுத்து போடுங்க இதெல்லாம் கேட்க வேண்டாம். ரெண்டாவது சண்டையை போட்டு வந்துட்டாரு, இல்ல பேச மாட்டாங்க, இந்த மாதிரி இருந்தாலும் தேவையில்லை. யார்ட்டும் எம்ப்ளாயர்கிட்ட அட் எனி காஸ்ட் போக வேண்டாம்னு சொல்லி நமக்கு இது இந்த ப்ராசஸிங் பூரா வச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் வெப்சைட் ஃபார் எம்ப்ளாயி, தொழிலாளர்களுக்கு. இதுல இப்போ கூட ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துச்சு பாத்தீங்கன்னா, எம்ப்ளாயர் வந்து முன்னால பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபார்ம் 10ன்னு ஒரு ஃபார்ம் இருக்கு, ஃபார்ம் 5ன்னு ஒரு ஃபார்ம் இருக்கு. நீங்க நிறைய பேர் கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 5, 10 என்னன்னு கேட்டீங்கன்னா அட்மிஷன், டெலிஷன். அந்த அட்மிஷனுக்கு வந்து 5, 10க்கு வந்து டெலிஷன்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அதுல கொடுத்திருந்த தேதி மட்டும்தான் நம்ம அங்க போனா மட்டும் நாளைக்கு ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க, மேனேஜ்மெண்ட்ல வந்து நிறைய இடங்கள்ல என்ன பண்ணாங்கன்னா, இவர் வேலையை விட்டு வந்த பிறகும் பண்ண மாட்டேங்கிறாங்கனால இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து நாமளே, அதாவது அந்த தொழிலாளியே பண்ற மாதிரி ஒரு வசதி வாய்ப்பு எல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பிரச்சனை நம்ம இதுல பாருங்க, மேக் எக்ஸிட் அது போட்டுருங்க. இதுல பார்த்து செலக்ட் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. அந்த எம்ப்ளாய்மெண்ட் செலக்ட் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இதுல ஃபீட் பண்ணா கண்டிப்பாக அங்க வந்துவிடும். ஸோ நமக்கு நாளைக்கு எங்க போனாலும் ஒரு யூஸ்ஃபுல்லான வெப்சைட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வித்ட்ரா பண்றதுக்கெல்லாம் இது அப்டேஷன் பண்ணா மட்டும்தான் ஆகும். ஸோ நாம எங்கெல்லாம் இது பாக்குறோமோ, கன்சல்டன்ஸ் பாக்குறோமோ, அவங்களுக்கு எல்லா இடமே நீங்க இதை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மெம்பர் பாஸ்புக் நீங்க கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண சொல்லுங்க. யூஸ்ஃபுல்லான ஒன்று, அது நாம ஒரு தடவை ஒரு ட்ரைனிங் கொடுத்தா எல்லாருமே ஃபீட் பண்ணி வச்சுக்குவாங்க. ரைட், இப்போ இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம் சார். சார் கார்த்திகேயன் சார். சரி, இப்போ அதுக்கு முன்னாடி சார் யூஎன் ஆக்டிவிட்டி பண்றதை பத்தி நம்ம டெமோ ஒன்று காமிக்கிறோம் சார். யூஎன் எப்படி ஃபீட் பண்றது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தம்பி, அது கொஞ்சம் யூஎன் ஆக்டிவேட் பண்றது. பெருமாள் சார், இதுல இப்ப மெம்பர் லாகின்ல என்ன பண்றாங்க, ஒருத்தர் தெரியாம நம்பர் தப்பா நம்பருக்கு டேட் கொடுத்துட்டாரு. அதாவது சர்வீஸ்ல இருக்காரு, அவர் நம்பர் கிளைம் பண்றதுக்கான அவரோ ஒரு டேட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 13th நவம்பர், அவர் இன்னைக்கு பணம் நம்பர் 31st அக்டோபர்ல வந்து அந்த யூஎன் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்றது யூஎன் நம்பர் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூஎன் நம்பர் வந்து மெம்பர் பாத்தீங்கன்னா மெம்பர் ஐடி, ஆதார் ஐடி இதெல்லாம் போட்டு தான் நம்ம வந்து ஜெனரேட் பண்ண முடியும். இது ஜெனரேஷன் கொடுத்தது இல்ல, பேக் வந்து இதுல வந்து ஃபர்ஸ்ட் யூஎன் நம்பர் எப்படி ஜெனரேட் பண்றேன்னு சொல்லு நிர்மல். சரி, ரைட் ரைட். யூஎன் கம்பெனி கிரியேட் பண்றது, இது எப்படி ஆக்டிவேஷன் பண்றது தான் இதுல வரும். அந்த மெம்பர் ஐடி எல்லாமே அது ஆக்சுவலா பண்ணி கொடுத்தாச்சுன்னா கம்பெனில இருந்து போடுறதா இதுக்கு நமக்கு வந்துடும். ஆதார் ஃபீட் பண்ணாலே நமக்கு அந்த சீட் பண்ணா வந்துடும். ஸோ இது வந்து ஆக்டிவேட் பண்ணா மட்டும் தான் நீங்க உங்க ப்ரொசீட் பண்ண முடியும். இது வந்து மெம்பருடைய வெப்சைட், மெம்பர் போர்ட்டல். இப்போ உங்க சந்தேகம் சார், டேட்டா தெரியாம எம்ப்ளாயி என்ன பண்ணிட்டாரு, தெரியாம 31st அக்டோபர் சொல்லிட்டு இது டேட் கொடுத்து டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுத்துட்டாரு டைம் போறதுக்காக. ஆனா அக்டோபர் இந்த மந்த்ல நாங்க வந்து இன்னும் இது கட்டிட்டு இருக்கோம், கான்ட்ரிபியூஷன் கட்டிட்டு இருக்கோம்.
ம் சே 31 அக்டோபர் 31 ஆகஸ்ட் வச்சுங்களேன். ம் ஆனா அதுக்கப்புறம் செப்டம்பர் அக்டோபர்ல கான்ட்ரிபியூஷன் பே பண்ணியிருக்கோம். ம் இது லாஸ்ட் வீக் வந்தது. இது என்ன பண்ணுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கோம். இது எப்படி இல்ல சார் அவரை டெலிஷன் போட்டுட்டு நீங்க எப்படி கட்டினீங்க? அது எங்களுக்கு அது உள்ள எடுத்துக்கிச்சே சார் அது. இல்ல அதான் திருப்பி அட்மிஷன் போட்டு அவரோட டேட் ஆஃப் ஜாயின் படி ஃப்ரெஷ் ஆயிடும். ஓகே ஓகே. ம் ம் பிரச்சனை போட முடியாது திரும்ப அகைன் அவரு. ஆமா ஆமா ஓகே ஓகே சார், தேங்க்யூ. பிரேக் வந்த மாதிரி. இதுல இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா சார், நீங்க கேட்கிற சந்தேகம் நல்ல கேள்வி. இப்போ என்னன்னா முன்னால எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மேனுவல்ல ப்ராசஸ் பண்ணும்போது டேட் ஆஃப் பர்த் வந்து யாருக்கெல்லாம் தெரியலையோ, எங்கெல்லாம் எந்த தொழிலாளிக்கெல்லாம் தெரியலையோ, இது ஏன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, பேசிக்கா தமிழ்நாடு முழுவதும் டேட் ஆஃப் பர்த் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா 17 போட்டுருவாங்க. இப்போ ஒருத்தருக்கு 50 வயசு ஆயிடுச்சுன்னா நேரா பின்னாடி 50 வருஷம் போயிட்டு 17 போட்டுருவாங்க. அதே போல இப்போ 10ஆம் தேதி ரிசைன் பண்ணிட்டாருன்னா 10ஆம் தேதி போட மாட்டாங்க. டேட் ஆஃப் லெஃப்ட் வந்து இப்போ 10/11 போட மாட்டாங்க. 30/11 தான் போடுவாங்க. ஏன்னா இப்படி போட்டா மட்டும்தான் நாளைக்கு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும்னு ஒரு ஸ்டாண்டர்ட் எழுதப்படாத ஒரு விதி வச்சிருந்தனால எல்லா இடமே பாத்தீங்கன்னா 17 தான் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி 31 அந்த லாஸ்ட் டேட்டா டேட் ஆஃப் எக்ஸிட்டா போட்டிருந்தாங்க. இப்போ கரண்ட் பீரியட்ல எல்லாமே சிஸ்டமேட்டிக் வந்ததுனால யாரும் அந்த இதை யூஸ் பண்றது இல்லை. ஸோ இதுதான் இந்த பேசிக். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க சார். பார்ட்டிசிபென்ட்ஸ் என்ன டவுட் இருக்கா உங்களுக்கு மெம்பர் லாகின்ல? ஏன்னா இதுதான் உங்களுக்கு வந்து மெம்பருக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சார் சாரி கேட்கற சார், கஷ்டமா இருந்தா சாட்ல போடுங்க சார், சொல்றேன். சார் சாரி சார், பயங்கர கோல்டு பிளர் இருக்கு. ஆ? நல்ல கோல்டு பிளர் இருக்கு உங்களுக்கு. ஆமா 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 சரி குளிர். சரி அவர் சித்தி சார், எனக்கு ஒரு ரைஸ் பண்ணிருக்காரு. கேளுங்க சாரி. சார் சொல்லுங்க சார் லோன் எடுக்கிறதுக்கு 5 இயர்ஸ் ஆகணும்னு சொன்னீங்கல்ல சார். ம் ம் அந்த 5 இயர்ஸ் வந்துட்டு அந்த ஒரே ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணா மட்டும்தானா, இல்ல ஆர்கனைசேஷன் மாறி இருந்தாலும் பரவாயில்லையா சார்? இல்ல அப்படி இல்லைங்க. இப்போ நீங்க எத்தனை ஆர்கனைசேஷன் வந்தாலும் சரிங்க, டோட்டலி 5 இயர்ஸ் கம்ப்ளீஷன் பண்ணிருக்கணும் சர்வீஸ். ஓகே சார், அதுதான் சின்ன டவுட், வேற ஒன்றும் இல்லை சார். தேங்க்யூ சார். ரைட் சார், ரைட் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். மை நேம் திருஞானம் சார். சொல்லுங்க சார். சார் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு எம்ப்ளாயி வந்து வெளியே வந்துட்டாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பென்சில் பிளான் மட்டும் பெண்டிங் இருக்கு. ஆனா ரிலீவ் கொடுத்துட்டாங்க. மத்த எம்ப்ளாயிஸ் ரெண்டும் கிளியர் ஆயிடுச்சு. பென்சில் பிளான் மட்டும் பெண்டிங் பண்றது. அவர் வயசு என்னாச்சுங்க? அவர் வயசு 30. எத்தனை வருஷம் சர்வீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சரி. அது நாங்க டிரான்ஸ்ஃபரும் போட்டு பார்த்தோம். ஆனா அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பழைய கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு இடம் சொல்லுங்க. அதாவது வந்து அந்த 4 இயர்ஸ் முன்னாடி வந்து ஒர்க் பண்ணார் சார் அந்த எம்ப்ளாயி. அது வந்து எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் எம்ப்ளாயர் ரெண்டுமே வந்து வந்துருச்சு. கம்பெனி செட்டில் ஆயிடுச்சு. பென்சில் பிளான் மட்டும் பெண்டிங் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரிலீவிங் போட்டு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். டிரான்ஸ்ஃபர் ஆகல. இந்த மாதிரி எம்ப்ளாயி அதை வந்து கம்பெனி வந்து அப்ரூவ் பண்ணா தான் டிரான்ஸ்ஃபர் சொல்லி வந்தது. ஆனா அந்த கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த கம்பெனி லைவ்ல இல்ல. இந்த மாதிரி இல்ல இந்த மாதிரி இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, மேனுவல் ஃபார்ம் ரெடி பண்ணிக்கங்க. மேனுவல் ஃபார்ம் ரெடி பண்ணிட்டு உங்களுடைய அவர் எந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்காரோ அங்க போய் அவரோட மேனேஜர்ட்ட ஒரு சைன் வாங்கிக்கலாம். சரி, ஓகே சார். ஆனா அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல சார். இப்போ கரண்ட்ல வர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு எந்த அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல சார். அது ட்ரான்ஸ்ஃபர் அப்ப நீங்க ஒரு பெட்டிஷன் கொடுத்து பாருங்க. அது ஏதாவது பண்ணி இன்டர்னல் தான் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து போர்ட்டல்ல இல்லாதது நீங்க கேக்குறது. ஆமா சார். அது ஆல்ரெடி நாங்க பண்ணி பார்த்து அதை ட்ரை பண்ணி பார்த்து முடியல. அதனால தான் சரி. இல்ல இது போர்ட்டல்ல இல்லாதது. நீங்க வந்து அப்போ அங்க அவங்ககிட்ட இடிபி செக்ஷன்ல தான் இது பண்ணணும். நீங்க எந்த உங்களுக்கு இபிஎஃப் ஆபீஸ் வந்து சொல்லுங்க, நான் சொல்றேன். தாம்பரம் சார். தாம்பரம் தானே? ஆமா சார், தாம்பரம். நீங்க எனக்கு செவ்வாய்க்கிழமை கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு அங்க ஒருத்தர் இருக்காங்க கைட் பண்ண சொல்றேன். ஓகே சார், ஓகே சார். ஆனா இப்ப பிரசன்ட்ல அவர் ஒர்க் பண்ற இது வந்து 51 இதுல இருக்கு அவரது. பரவாயில்ல, நீங்க தாம்பரத்துல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றேன் உங்களுக்கு. ஓகே சார், ஓகே சார். ஓகே, தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. வேற யாராவது இருக்காங்களா சார்? சார் சொல்லுங்க சார்.
சார் இப்போ எம்ப்ளாய்க்கு வந்துட்டு செப்டம்பர் மந்த் வரல நம்ம கண்ட்ரிபியூஷன் பே பண்ணிருக்கோம் சார். அவர் வந்து அக்டோபர் மந்த்ல ஒர்க் பண்ணல, ஆனாலும் அவர் வந்து மேபி நெக்ஸ்ட் மந்த்ல வருவாருன்னு சொல்லிட்டு நம்ம ஜீரோன்னு போட்டு அக்டோபர் மந்த் ஃபைல் பண்ணிடுறோம். இப்போ அவர் நவம்பர்லயும் வரல அப்படிங்கும் போது அவருக்கு வந்து டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து நம்ம என்ன டேட் நவம்பரே கொடுத்துக்கோங்க. எப்படிங்க சார் நவம்பர் 1 கொடுக்கணுமா? நவம்பர் 1 கொடுக்காதீங்க, எப்பவுமே 1ஆம் தேதியே கொடுக்காதீங்க சார், எதுக்குமே. ஓகே, லாஸ்ட் டேட் ஆஃப் தி மந்த் மட்டும் கொடுத்துக்கோங்க. இப்போ அக்டோபர் 30 கொடுத்துடணுமாங்க? இல்ல அக்டோபர்ல நீங்க வந்து 0 போட்டீங்களே, ஜீரோ போட்டு ஃபைல் பண்ணிருக்கோம். அப்புறம் எப்படி நீங்க அக்டோபர் போட முடியும்? சோ யூ ஹேவ் டு புட் நவம்பர் 30 மட்டும் தான். நவம்பர் 30. ஆமா. ஓகே. இல்ல சார், இப்போ நவம்பர்ல நம்ம கண்ட்ரிபியூஷன் பே பண்ண மாட்டோம்ல சார்? இல்ல சார், பண்ண மாட்டீங்க சார். நீங்க நவம்பருக்குள்ள பேமெண்ட்ல போட்டு நீங்க அவருக்கு லெஃப்ட் போட்டு டெலிஷன் போட்டுருவீங்கல்ல, அதுல வந்து டேட் ஆஃப் எக்ஸிட்ல போய் 30/11 போட்டுக்கோங்க. ஓகேங்க சார். பேமெண்ட் வராது, நீங்க அதை உரி பண்ணிக்க வேண்டாம், 0 தான். ஆனா டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து 30/11 போட்டுக்கோங்க. சார் டவுட் கிளியரா? ஓகேங்க சார். ரைட். இப்போ எம்ப்ளாயர்ஸ் போர்ட்டல் போயிடலாம் தம்பி. ஓகே நிர்மல். இதுதான் சார் நம்ம வந்து எம்ப்ளாயர் போர்ட்டல். இந்த இதுல மூலமா தான் நம்ம ஜென்ரேட் பண்றது, ஈஸியா ஜென்ரேட் பண்றது, பேமெண்ட் பண்றது, இது எல்லாமே இந்த வெப்சைட் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் நம்பர், பாஸ்வேர்டு, ரைட், சைன்இன் பண்ணிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிஃபோர் கோயிங் டு செல்லானுக்கு முன்னாடி பார்க்கலாம். மெம்பர் செலக்ட் பண்ணு. இந்த மெம்பர் ப்ரொஃபைல்ல வந்து கம்பெனியை பத்தி எல்லா டீடைல்ஸும் இதுல நீங்க ஃபீட் பண்ண வேண்டும். யாரு ஒரு லேபர்ஸோட இது எல்லாமே ஃபீட் பண்ணா இந்த இதுல தான் இந்த ஆக்டிவேட் பண்ற யூஎன் நம்பர் சொன்னோம் இல்லையா, அது வந்து இதுல தான் வரும். ஸோ இங்க தான் ஃபர்ஸ்ட் பேசிக் ஆரம்பமே பார்த்தீங்கன்னா இந்த இதுல பாருங்க, எல்லாருடைய பேரும் வந்துடும், அவரோட யூஎன் நம்பர் போட்டு அவரோட எல்லா இதுவுமே வந்து வந்துடும். ஸோ மெம்பர்ல தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க வேண்டும். அடுத்த மெம்பர் கீழே வந்து கீழே ரிஜிஸ்டர் இண்டிவிஜுவல், அது இண்டிவிஜுவலா வந்து யார் யார் என்னென்ன ஒர்க்கர்ஸ் இருக்காங்களோ அந்த ஒர்க்கர்ஸ் புதுசாக சேரவங்களுக்கு பூராமே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய வெப்சைட் இதுதான். இதில் பண்ணினா இதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து பேமெண்ட்ஸ்க்கு எல்லா ஆப்ஷன்ஸ்க்கு போகணும். இதில் ஃபுல் பர்டிகுலர்ஸ் வந்து எல்லாருடைய இதை பற்றியுமே வந்துடுது. எந்த பேங்க், பேன் நம்பர், ஆதார் நம்பர், பாஸ்போர்ட், இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டும். சரி, நெக்ஸ்ட் பேங்க் பல்காக ரிஜிஸ்டர் பண்ணலாம், அது வேண்டாம். அப்போ அதே போல் இந்த அப்ரூவல்ஸ் வந்து நிறைய பேருக்கு இது வந்துட்டு இருக்கும். அந்த அப்ரூவல்ஸும் நாம் வந்து இந்த இதில் போய் தான் அப்ரூவல்ஸ் பண்ணணும். ஏதாவது சப்போஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் கூட நாளைக்கு வந்து நீங்கள் டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணீங்க, நேமை சேஞ்ச் பண்ணாலும் இந்த அப்ரூவல் வந்து எம்ப்ளாயருக்கு போகும். அவர் மட்டும்தான் இந்த அப்ரூவல் பண்ண முடியும், இல்லாட்ட பண்ண முடியாது. மெம்பர் கீழே அடுத்தது முந்தினது. இதுல வந்து என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆதார் வெரிஃபிகேஷன், பேசிக் கேஒய்சி, பேசிக் டீடைல்ஸ், இது எல்லாமே வந்து ஃபுல் பர்டிகுலர்ஸ். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஒர்க்கர்ஸ் மேலே எல்லாமே வருது. ஸோ இந்த மெம்பரோட இது எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும் தான் நம்மளால அடுத்தால பேமெண்ட் ஆப்ஷன்ஸ்க்கே போக முடியும். சரி, அடுத்தது எஸ்டாப்ளிஷ்மெண்ட். சரி, இது வந்து நமக்கு இப்போ அடுத்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா வியூ ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை பற்றி ஃபுல் பர்டிகுலர்ஸ் எல்லாமே வரும். யார் மேனேஜிங் பார்ட்னர், என்ன டைரக்டர், எல்லாமே அவங்களோட பேன் நம்பர் மூலம் எல்லாமே நமக்கு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து எதுவுமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். சப்போஸ் அடிஷன்ஸ் பண்ணாலும் இதில் பண்ணிக்கலாம், டெலிஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அடுத்த லேபர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்துச்சு, வியூ அட்ரஸ், இதெல்லாம் எல்லாம் வேண்டாம். அதாவது பிரான்ச் ஏதாவது இருந்தாலும் வரும். அதுமாதிரி ஃபார்ம் 5A வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த 5A வந்து தான் நமக்கு வந்து ஒரு முக்கியமான இது. என்னன்னா நிறைய பேர் வந்து 5Aல தான் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸு, அந்த எம்ப்ளாயிஸ் டீட்டெயில்ஸு, இது எல்லாமே கண்டிப்பாக வரும். இது வந்து முன்னாடியெல்லாம் இதில் ரெஜிஸ்டர் ஆச்சு, இப்போ மேனுவலாகவே வந்துச்சு. ஸோ 5Aயும் கண்டிப்பாக வர வேண்டும். அதில் இருக்க கீழே டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். கீழே இந்த ஓனர்ஷிப் டீட்டெயில்ஸ், யார் ஆதரைஸ் சிக்னேட்டரி, இது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும். நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் முதல் இதில் எல்லாமே இருக்குது. இதில் எல்லா பர்டிகுலர்ஸும் இருக்குது. அப்லோட் பண்ணுறதெல்லாம் பண்ணி விட்டுக்கணும். பேக் வந்து இல்லை எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேயே இருக்கு.
பிரான்ச் ஆர்சி ஏதாவது இருக்கானா எடுத்துக்கலாம் சார், இல்லாட்டா வேண்டியதில்லை. கீழே போங்க, வேண்டாம் கீழே வந்து. அப்புறம் மாடிஃபை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டீடைல்ஸ், இன்ஸ்பெக்ஷன் நோட்டீஸ். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டீடைல்ஸ்னா இப்போ சப்போஸ் நம்ம சென்னையில் அண்ணா சாலையிலேருந்து வேற எங்கேயாவது போகுது, இந்த மாதிரி பண்ணலாம். அது வேற எலக்ட்ரானிக்ஸ் நோட்டீஸ் கொடுத்தா இதுலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜஸ் எப்போ நோட்டீசஸ் வரும்னு கேட்டிங்கன்னா, லேட் பேமெண்ட்டுக்கு வந்து 7Q 14B நோட்டீசஸ் எல்லாம் இதுமாரி வந்து நோட்டீசஸாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது வந்து ஈஸியாக நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த இல்லை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இல்லை பார்த்துக்கலாம். இந்த இங்கேயே இருக்கு பாருங்க, அந்த நோட்டீசஸ் இருக்கும், அதை அப்ரூவ் பண்ணியாச்சு எல்லாமே, அந்த ரிப்ளை பண்ணது எல்லாமே இருக்கு, அந்த ரெக்வஸ்ட் அப்ரூவ்டும் போட்டு நமக்கு வந்துடுது. அடுத்தால வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இப்போ 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்டர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், பிரின்சிபல் எம்ப்ளாயர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அசோக் லைலண்ட் கம்பெனி இருக்கு, அங்கே போய் ஒரு செக்யூரிட்டி சர்வீசஸோ இல்லை ஒரு வெண்டாரோ சப்கான்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட கான்ட்ராக்ட் டீடைல்ஸ் இதில் நம்ம ஃபீட் பண்ணி வச்சுட்டு அவங்ககிட்டயும் நான் பிரின்சிபல் எம்ப்ளாயர்னு இதை ஃபீட் பண்ணினா ஒவ்வொரு மாசமும் வந்து இந்த கான்ட்ராக்டர் என்ன பேமெண்ட் கட்டுறாரு, யாருக்கு கட்டுறாங்க, எவ்வளவு கட்டுறாங்க, இது எல்லாமே இந்த பிரின்சிபல் எம்ப்ளாயருக்கு வந்துடும். அதே போல கான்ட்ராக்டர் என்ன பண்ணுவாரு, பிரின்சிபல் எம்ப்ளாயர்ல வந்து நான் அசோக் லைலண்டுக்கு பண்றேன்னு சொல்லி 2 பேருமே மேட்ச் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக எல்லா பர்டிகுலர்ஸும் இவங்களுக்கு போய்விடும். இது ஏன் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த கான்ட்ராக்டர் பணம் கட்டாததுக்கு வந்து பிரின்சிபல் எம்ப்ளாயர் பொறுப்பு இல்லைங்கிற மாதிரி நிறைய கோர்ட் தீர்ப்புலையும் நிறைய சட்ட சிக்கல் எல்லாம் வந்துச்சு. ஸோ இதை சரி பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு இந்த கான்ட்ராக்டரோட டீடைல்ஸ் கொடுத்தா இப்போ ஆட்டோமேட்டிக்கலா இந்த பிரின்சிபல் எம்ப்ளாயர் பொறுப்பாகிறாரு. நீங்க ஒவ்வொரு மாசம் பாத்தீங்கன்னா கான்ட்ராக்டர் பணம் கட்டியாச்சா பார்க்கலாம். சப்போஸ் பணம் கட்டலைன்னா அவருடைய பேமெண்ட்டை நிறுத்தி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்து நாளைக்கு கான்ட்ராக்டருக்கும் பாதுகாக்கப்படணுங்கிற ஒரு இதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கான்ட்ராக்டரோட டீட்டெயில்ஸும் இந்த வெப்சைட்ல வச்சுட்டாங்க. ஸோ கான்ட்ராக்டர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. இல்லாட்டா ஃபைன் மார்னிங்ல என்ன ஆகும், நீங்க கான்ட்ராக்டரோட பணத்தை வந்து பிரின்சிபல் எம்ப்ளாயர் தான் பொறுப்பு, அவர் தான் பணம் கட்டணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா பெரிய சிக்கல் வந்து பண்ணிட்டு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல வந்து பணம் கட்ட வேண்டும். அடுத்தல வந்து பேமெண்ட் ஆப்ஷன்ஸ். பேமெண்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்து இப்ப பாருங்க, நம்ம ஈசிஆர் எப்படி இது பண்றது என்ன இதுங்கிறது வந்து தம்பி அதை பார்ப்போம். இந்த ஈசிஆர் இதுல போய் பார்த்தீங்கன்னா அவர் வைகுண்டராமன் சார் ஏதோ கேள்வி கேட்கிறாரா, கேட்குதுங்க சார், கேளுங்க. கேளுங்க சார். சரி தம்பி, நீங்க ப்ரொசீட் பண்ணிக்க. இப்ப பாருங்க, இந்த ஈசிஆர் அப்லோட்ல போய் பாத்தீங்கன்னா வேஜ் மந்த் அக்டோபர் பணம் கட்டியாச்சா, நவம்பருக்குள்ளே போடுங்க. ப்ரொசீட் பண்ணி தம்பி. இதுல வந்து வேஜ் மந்த் நீங்க எந்த மாசம் செலக்ட் பண்றீங்களோ பண்ணிக்கலாம். அதே போல சேலரி டிஸ்ட்ரிபியூட்டர், எதுக்காக சேலரி டிஸ்ட்ரிபியூட்டர் தேதி போடணும்னா இந்த தேதியில இருந்து ஒரு சின்ன பழைய இதெல்லாம் வந்தது. நீங்க யாராவது கேட்பாங்க, சேலரி வந்து 5ஆம் தேதி யாருக்கு, 7ஆம் தேதி யாருக்கு, 10ஆம் தேதி யாருக்கு, யாராவது சொல்லுங்க பாப்போம். 5ஆம் தேதி சேலரி டேட் யாருக்கு, 7ஆம் தேதி யாருக்கு, 10ஆம் தேதி யாருக்கு? சார் 7ஆம் தேதிக்குள்ள சம்பளம் கொடுக்கணும் ஒருத்தருக்கு, அது எந்த கம்பெனிக்கு? 10ஆம் தேதிக்குள்ள சம்பளம் கொடுக்கணும், அது இந்த கம்பெனிக்கு. யாராவது ட்ரை பண்ணலாம், சும்மா 1 2 3 ஏதாவது போடுங்க. சரி, வேற 10th கான்ட்ராக்டர்னு சொல்லி சொல்லியிருக்காரு. வேற கான்ட்ராக்டர் எம்ப்ளாய். சரி, ரைட். வேற சார் எல்லாருக்குமே வந்து ஷாப்ஸ், லேபர் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. சம்பளம் வந்து எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதிக்குள்ள கொடுக்கணும். ஃபர்ஸ்ட்
ஸோ மேக்ஸிமம் டேட் இஸ் 5th ஃபார் ஆல் எக்ஸப்ட் 1000 மெம்பர்ஸ்க்கு கீழே எங்கெல்லாம் கம்பெனி இருக்கோ அவங்க எல்லாமே 5ஆம் தேதிக்குள்ள கொடுக்கணும். அப்போ 5ஆம் தேதியிலேருந்து கொடுக்குற நேரத்தில் என்ன ஆகுதுன்னா 2 நாள் கிரேஸ் டேஸ், 2 நாள் கிரேஸ் டேஸ். அப்போ 5+2 அந்த 7 வந்து அவங்க கிரேஸ் டேஸ் எடுத்துட்டு 7ஆம் தேதி வச்சிருக்காங்க. 5ஆம் தேதி கடைசி, ஆனால் 7ஆம் தேதி பண்ணிக்கலாம். ரைட். 10ஆம் தேதி யாருக்குன்னா மோர் தென் 1000 மெம்பர்ஸ் எந்த கம்பெனில எல்லாம் வேலை பார்க்குறாங்க. இப்போ லைலேண்ட் எடுத்தீங்கன்னா 31ஆம் தேதி க்ளோஸ் பண்ணாலும் அவங்களுக்கு பழைய காலத்துல எல்லாம் ப்ராசஸ் பண்றதுக்கு லேட் ஆகும். ஸோ அவங்களுக்கு மட்டும் 10th இஸ் லாஸ்ட் டேட் போட்டுருக்கு. அந்த 10th முன்னாடி வந்து எல்லாத்துக்குமே என்னன்னா கொஞ்சம் டேட் வித்தியாசம் இருக்கா, சேலரி டிஸ்பர்சல் டேட் வச்சிருந்தாங்க, இப்பவும் அது தொடருது. ஸோ சேலரி டிஸ்பர்சல் டேட் கண்டிப்பாக வேணும். அதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து செலக்ட் ஃபைலுங்கிறது வந்து நாம தான் வந்து ஒரு எக்ஸல் சீட்ல போட்டு வச்சிருக்கோம். அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த ECR எல்லாமே அப்லோட் பண்ணணும். கான்ட்ரிபியூஷன் ரேட் வந்து 12%. இதை அப்லோட் பண்ணியாச்சுன்னா டோட்டலா உங்களுக்கு ECR அப்லோட் ஆயிரும். சரி, இதுக்கு அடுத்தால வந்து நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட். இது வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம், எவ்வளவு வந்திருக்கு, யார் யாருக்கு என்னென்ன பண்ணிருக்கு எல்லாமே வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு இங்க அடுத்தால வந்து பேமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செல்லான் வரும். இந்த கிரியேட் செல்லான்னு இருக்கு. இந்த செல்லானை கிரியேட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு அடுத்தால பேமெண்ட் வந்து விடும். அவ்வளவுதான். அப்புறம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ்ல போய் பேமெண்ட் கட்டிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் தம்பி இதுல ரெசிப்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம். பேக் போய்க்கும். பேக் போய்க்கும். பேமெண்ட்ஸ் ஆப்ஷன்ல போயிடும். அவ்வளவுதான், வேற ஒன்று. அதான் XML இதுல வந்து அவர் என்ன சொல்லனா XML இதுல அப்லோட் பண்ணணுங்கிறாரு. ரைட், அந்த பேசிக் இருக்கு. நீங்க யாரா கேட்டீங்கன்னா நாம வந்து எனி டெஸ்க்ல வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்குறோம். இதுல போட்டு அடுத்தால வந்து பாத்தீங்கன்னா டேஷ்போர்ட்ஸ் போட்டு டேஷ்போர்ட்ஸ்ல என்ன இருக்குன்னா இந்த ஆக்டிவ் மெம்பர், யார் எக்ஸிட்டட் மெம்பர் சர்வீஸ் டீடைல்ஸ், இதோடைய ஃபுல் பர்டிகுலர்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். யூஎன் நம்பரை போட்டா அது என்னங்கிற டீடைல்ஸ் வந்துடும். இந்த டேஷ்போர்ட்ல கிளிக் பண்ணி தம்பி டேஷ்போர்ட் கிளிக். இதுல என்னெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த மெம்பர்ஸ் கம்ப்ளீட்டிங் 58 இயர்ஸ், 58 வயசு யாருக்கெல்லாம் ஆச்சோ அவங்களுக்கு இந்த 58 வயசுல நீங்க எதுக்காக இது கொடுத்துருக்காங்கன்னா 58 வயசுல அவருக்கு செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு. 58 வயசு வந்து சூப்பர் அனுவேஷன் பீரியட். இந்த சூப்பர் அனுவேஷன்ல என்ன பண்றீங்க, எல்லா அமௌண்ட்டும் அவருக்கு செட்டில் பண்ணியாச்சுன்னா அதுக்கு பிறகு அவர் வந்து PF தொழிலாளியாக வரமாட்டார். ஸோ அதுக்காக மெம்பர் கம்ப்ளீட்டிங் 58 இயர்ஸ் இது ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்குது. நீங்க 58 வயசுக்கு மேல அவருக்கு செட்டில்மெண்ட் பண்ணாட்டாலும் PF பிடிக்கணும். ஸோ இந்த செட்டில்மெண்ட் ஆப்ஷன்ஸ்க்காக மட்டும்தான் அது கொடுத்துருக்காங்க. மீதி வந்து இந்த புதுசா வந்த பிரைம் மினிஸ்டர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. எலிஜிபிள் மெம்பர் அது வந்து அந்தந்த யூனிட்டை பொறுத்து தான் ரெடி ஆகும். அடுத்த யூசர் போய்க்கு யூசர் டீடைல்ஸ். நிர்மல் யூசர் டீடைல் இதுல வந்து யூசர் டீடைல்ஸ்ல மை ப்ரொஃபைல் தான். அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அதில் கொடுத்தது தான். இதுலேயும் வந்து சேஞ்ச் பாஸ்வேர்டு எல்லாமே கேட்டிருக்கு. அந்த சேஞ்ச் பாஸ்வேர்டு ஏதாவது இருந்தால் பண்ணிக்கலாம். அடுத்தது அட்மின் போய்க்கு. இப்போ இதில் ஆன்லைன் சர்வீசஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட், ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் இது இருக்குன்னா அதை நிறுத்திக்கலாம். அடுத்தால வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கிளைம்ஸ் அனெக்சர் கே வருது. அப்புறம் வந்து PDF பெண்டிங் கேசஸ்ல என்னெல்லாம் இருக்கோ அது பார்த்துக்கலாம். அதே போல எக்ஸம்ப்டட் டு அன்எக்ஸம்ப்டட் PF ட்ரான்ஸ்ஃபர். எக்ஸம்ப்டட் டு அன்எக்ஸம்ப்டட் கேட்டீங்கன்னா இப்போ சில யூனிட் பர்டிகுலரா ஒரு பெரிய யூனிட் எல்லாம் அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸம்ப்டட் யூனிட்டும்பாங்க. எக்ஸம்ப்டட் யூனிட்னு என்னன்னா அவரோட இந்த ஒரு போர்ஷன் மட்டும் இந்த 8.33 மட்டும் பென்ஷன் அமௌண்ட் மட்டும் அந்த யூனிட்டே வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பணத்தை அவங்க கட்ட வேண்டாம். அதுக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் கட்ட வேண்டுமே தவிர மீதி எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ தட் யூனிட் இஸ் கால்டு எக்ஸம்ப்டட் யூனிட். அந்த எக்ஸம்ப்டட் யூனிட்ல இருந்து அன்எக்ஸம்ப்டடுக்கு போய்க்கலாம். அதே போல அந்த டிரான்ஸ்ஃபர் பண்றதும் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஒரு ஆன்லைன் சர்வீசஸ்ல இருக்கு. அடுத்தால வந்து ABRY உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து
அமித் நிர்பா தம்பி அடுத்தது போய்க்கும் நிர்மல் அடுத்தது போகுது ஏபிஆர்ஒய். இதுல பாத்தீங்கன்னா இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து புதுசா வந்து கவர்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த கொரோனா இதுல வந்து யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த கம்பெனிஸ்ல எல்லாம் 5 more than 5 அதாவது 5 யூனிட்ஸ் கீழே இருக்கிறதுல 10 மெம்பர்ஸ்க்கு மேல இருக்க யூனிட்ல வந்து 5 மெம்பர்ஸ் மினிமம் ஆட் பண்ணுனா இந்த ஸ்கீம்ல வந்து இந்த ஸ்கீம்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஜூன் மாசம் 2021 முடிஞ்சது. அதுல இருந்து யாரெல்லாம் ஆட் பண்ணமோ இந்த ஆட் பண்ணவங்களுக்கு 2 years கம்ப்ளீட், அதாவது 24 months வந்து கவர்மெண்ட் பே பண்ணும். யாரோட ஷேரு? எம்ப்ளாயி ஷேர் அண்ட் எம்ப்ளாயி ஷேரை வந்து கவர்மெண்ட்டே பே பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸுக்கு அதை நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க வித் சம் கண்டிஷன்ஸ். எப்படின்னு கேட்டிங்கன்னா 10 மெம்பர்ஸ்க்கு மேலே இருந்தால் 5 மெம்பர்ஸ் மினிமம் அவங்க வந்து சர்வீசஸ் கொண்டு வரணும், என்ரோல் பண்ணணும். அதே மாதிரி மேக்ஸிமம் லிமிட் அதை பற்றி இது கிடையாது, எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அவர் 2 years சர்வீசஸில் இருக்கணும். 2 years வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் ரோல் வந்து கம்மியாகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸில் வந்து கவர்மெண்ட்டே ரெண்டுமே பே பண்ணுறதுக்கு வழிவகுத்து அந்த ஸ்கீம் டேட் வந்து க்ளோசர் டேட் முடிஞ்சிச்சு. இப்போ எல்லாருக்குமே வந்து அதில் கட்டிக்கலாம். ஸோ இதுதான் எம்ப்ளாயர் போர்ட்டல். இதில் உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் தான் சொல்லுங்கள். சரி, இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். சரி, ரைட். நம்ம ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ சொல்லுங்க சார். சார், இப்போ நீங்க இந்த ஈசிஆர் வந்து பேமெண்ட்ஸ் எல்லாம் இந்த அப்லோட் பண்றதை பத்தி காமிச்சீங்க. அதுலயும் இந்த அப்லோட் பண்றதுக்குள்ள அந்த எக்ஸல் ஷீட் அது எப்படி அதுக்கு பார்க்க முடியுமா சார்? அது எப்படி தம்பி அந்த எக்ஸல் ஷீட் எப்படி இருக்காது? சரி, காமிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. எடுத்துக்கோ. ஒரு நிமிஷம் போடுங்க சார். அப்புறம் அந்த எக்ஸல் ஷீட்டை வந்து அதை அப்லோட் பண்றதுக்கு தனி ஒரு ஃபார்மேட் ஏதோ இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது இருக்கு நான் சொல்றேன். ஓகே. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாசம் எல்லாமே போட்டாச்சு இல்லையா டியூ டேட், அதனால நான் வேற ஒண்ணும் இல்லை. சரி, ஒரே நிமிஷம் இருங்க. நிர்மல் அது போடுப்பா எக்ஸல் ஷீட். ஹலோ, சொல்லுங்க சார். சார், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். நீங்க எனக்கு ஒரே ஒரு எனக்கு தெரியல, அது நீங்க கைட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பிஎஃப் ஆக்ட் படி நம்ம அந்த பேசிக் பிளஸ் டிஏ வந்து நார்மல் எம்ப்ளாயியோடைய பிஎஃப் கால்குலேஷன்லாம் எடுத்துக்கிறோம் இல்லையா? அது மாதிரி ஏதாவது ஆக்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? சப்போஸ் ஏர்போர்ட்ல கான்ட்ராக்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் பர்சன்ஸ் அவங்களுக்குலாம் வந்து பேசிக் அண்ட் டிஏ இல்லாம ஹோல் சேலரியில பிஎஃப் பிடிக்கணும் அப்படின்னு ஏதாவது ரூல் ஏதாவது இருக்கா? இல்ல நியூ அமெண்ட்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் கைட் பண்ண முடியுமா? இல்ல, நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. என்னன்னு கேட்டீங்கன்னா பிஎஃப் ஆக்ட்ல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பேசிக் பே பிளஸ் டிஎர்எஸ் அலவன்சஸ் மட்டும்தான் இந்த ஸ்கீம் எலிஜிபிலிட்டி இருக்குன்னு இருக்கு. சரியா? இப்போ நாம வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு 25,000 சம்பளம் கொடுக்குறோம். அப்ப இந்த 25,000 சம்பளத்துல என்ன பண்ணுவோம்? இந்த 12% கட்டுறதை அவாய்ட் பண்றதுக்காக பேசிக் 5,000, டிஎன்எஸ் அலவன்ஸ் 5,000, வெஹிக்கிள் அலவன்ஸ் 4,000, டிராவலிங் அலவன்ஸ் 2,000, வாஷிங் அலவன்ஸ் 2,000, அப்புறம் வந்து ஃபுட் அலவன்சஸ் 2,000, இப்படி போட்டு 25,000 கொண்டு வந்துருவோம். கரெக்டா? ஓகே. அப்போ நீங்க எவ்வளவு கட்டுவீங்க? 10,000 ரூபாய்க்கு தான் கட்டுவீங்க. ஓகே. ஸோ இப்படி என்ன ஆயிடுச்சுன்னா இது நாளடைவில் ஒரு பெரிய டிராபேக் வந்து தொழிற்சங்கங்கள்லாம் வந்து இப்படி எங்களுக்கு குறையுதுன்னு சொன்ன பிறகு அப்படி சொல்லிட்டு இது எல்லாம் இருக்கு. ரைட், ஒரு பக்கம். அடுத்தது பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் 2019 வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஜட்ஜ்மெண்ட் சொன்னாங்க. விவேகானந்தர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வெர்சஸ் ரீஜனல் ப்ராப்ளமெண்ட் கமிஷனர் வெஸ்ட் பெங்கால். ஓகே. அப்ப என்னன்னா இந்த ஆல் அலவன்சஸ் ஆர் பார்ட் ஆஃப் தி சேலரி.
ஆல் அலவன்சஸ் ஆர் பார்ட் ஆஃப் தி சேலரி எக்ஸப்ட் ஹச்ஆர்ஏன்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே. ஸோ ஹச்ஆர்ஏ தவிர மீதி ஆ. எல்லா அலவன்சஸும் டு பி ம். இன்க்ளூடட் ஃபார் கால்குலேட்டிங் பிஎஃப். ஓகே ஓகே. இப்போ கான்ட்ராக்டர்ஸ் அந்த மாதிரி வரவங்களுக்கு, இப்போ சப்போஸ் ஏர்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க் எடுக்கிறாங்க, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடைய கான்ட்ராக்டா. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த கான்ட்ராக்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு இப்போ சப்போஸ் ஒரு 10,000 rupees சேலரி கொடுக்குறாங்கன்னா, அவங்க அந்த 10,000க்குமே ஃபுல் அமௌண்ட்டுக்குமே வந்து பிஎஃப் ஆஸ் பர் ஆக்ட் பிஎஃப் உடைய ரேஷியோல பிடிக்கணும் சொல்ல வராங்க. அது கரெக்டா இல்ல? அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 10,000 ஹச்ஆர்ஏ கூடி போனா 1000 ரூபாய் கொடுக்க முடியும். ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாட் மோர் தென் 20% ஆஃப் தி டோட்டல் சேலரி. ஓகே. ஹச்ஆர்ஏ வந்து நாட் மோர் தென் 20% வந்து ஒரு அன்ரிட்டன் ஒரு ரூலா வச்சிருக்காங்க. சோ அதுக்கு கரெக்ட். தம்பி அந்த பிஎஃப் அப்லோட் பண்றது என்னன்னு பாரு. அப்ப நான் அந்த கான்ட்ராக்ட்க்கு அப்ப அந்த 100% நான் பிடிச்சுதான் ஆகணுமா சார்? ஆமாங்க ஆமாங்க. ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சரி சரி. வேற ஏதாவது சந்தேகம் கிடையாது சார்? அந்த எக்ஸல் சீட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தாலும் கேட்டு சொல்லிக்கலாம். ஜென்ரலா கூட கேட்கலாங்க. நீங்க சிஸ்டமேட்டிக் கூட இல்லாம ஜென்ரலா கூட கேட்கலாம். ஹலோ சொல்லுங்க சார். இந்த பிஎஃப் லோன் எடுக்கிறோம் இல்லையா, நம்ம மோர் தென் 5 years இருக்க போது பிஎஃப் லோன் எடுக்கிறோம். அது பர் எம்ப்ளாய் வந்து லோன் வந்து ஒரு தடவை தான் எடுக்க முடியுமா, இல்ல வேணும்னா அகைன் எடுக்கலாமா? இல்ல சார், மொத்தம் அதுவும் வந்து ஒரு 6 times எடுத்துக்கலாம். ஓகே. ஆனா அந்த 6 times இல்ல 3 times எடுத்துக்கலாம், அவைல் பண்ணிக்கலாம். ஆனா வந்து அது வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மேரேஜ், எஜுகேஷனல், ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், லேண்ட் பர்ச்சேஸ், அப்புறம் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் டு டாட்டர் ஆர் சன். இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணிருக்காங்க. ஓகே. இது மொத்தமே உங்களுக்கு 3 times இந்த ஃபுல் லென்த் ஆஃப் சர்வீசஸ்ல அவ்வளவுதான் எடுக்க முடியும். ஓகே. 3 timesக்கு ஏதாவது டைம் பீரியட் இருக்கா? இப்போ சப்போஸ் நான் மோர் தென் 5 years முடிஞ்சதும் நான் இப்போ லோன் எடுத்துட்டேன், இப்போ கோவிட்னால மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வேணும் நான் எடுத்துட்டேன், அகைன் ஒரு 3-4 months கழிச்சு அகைன் நான் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காகவோ இல்ல வேற ஏதோ பர்பஸ்க்காக நான் லோன் அப்ளை பண்ண முடியுமா, முடியாதா, இல்ல ஏதாவது டைம் லிமிட் இருக்கா அதுக்கு? இல்ல அப்படி இல்லை. நீங்க அதுல ஃபண்ட்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம், அது எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா இது ரெண்டாவது வந்து நீங்க மெடிக்கல் எடுத்துக்கீங்க, அடுத்த நாள் போய் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கீங்க, ரைட்? அது எடுத்துக்கலாம். பட் ஆனா சிஸ்டம் வந்து யூ ஹேவ் ஆல்ரெடி டேக்கன் த லோன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்துருது. பட் எடுக்க முடியல, செகண்ட் டைம் எடுக்க முடிய மாட்டேங்கிறது. நீங்க எத்தனை மாசம், அதாவது வந்து இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா சார், இந்த அதாவது வந்து கொரோனாக்காக வந்து ஒரு 2-3 லோன் எல்லாம் வந்து கொடுத்தாங்க. அந்த பீரியட்ல வந்து ஏதாவது எடுக்கணும்னா எடுக்க முடியாது. அதுல வந்து எல்லாமே சிஸ்டம் கண்ட்ரோல் வந்துருச்சு. ஓகே ஓகே. ஓகே சார், தேங்க்யூ சார். இப்போ அடுத்தது இப்போ நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிஎஃப் பேமெண்ட் எல்லாமே வந்து 15th உள்ள ஃபைல் பண்ணார். ஆனால் பிஃபோர் 15th பண்ணலைன்னா என்ன ஆகும் என்றால், நீங்க அந்த எம்ப்ளாயோட ஷேரை வந்து இன்கம் டேக்ஸ்ல அப்படியே டிஸ்அலோவ் பண்ணிடுவாங்க. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து ஒரு மாசம் ஒரு கம்பெனி வந்து டோட்டலா ஒரு 50,000 ரூபாய் எம்ப்ளாய்கிட்ட பிடிக்கிறாருன்னா 6 லட்ச ரூபாய் இன்கமா போயிடும். 6 லட்ச ரூபாய்க்கு 30% பார்த்தீங்கன்னா 1,80,000 ரூபாய் இன்கம் டேக்ஸ் கட்டணும். ஸோ கிட்டத்தட்ட 1/3 வேல்யூ வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த லேட் பேமெண்ட்னால வந்துடுது. இப்போ உதாரணத்துக்கு 13ஆம் தேதி கையில பணம் இருக்கும், முதலாளி ஊர்ல இல்லாமாங்க, அங்க இல்லாமாங்க, இப்படி எல்லாம் லேட் பண்ணா இந்த டிஸ்அலோவ் வந்துடும். நாளைக்கு வந்து அது பெரிய அளவில் டாக்ஸ் ரேட்டை கொண்டு வந்துடும். உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா போட்டீங்கன்னா 12 லட்ச ரூபா, 12 லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா 3,60,000 ரூபாய் வெறும் இன்கம் டேக்ஸ் மட்டும் கட்ட வேண்டி வரும். அவங்க அன்பிளான்டு டாக்ஸ் வந்துடும். நாளைக்கு ஃபைனல் டேட்ல போகும்போது அது வந்து நம்மளை பாதிக்க வரும், கம்பெனிக்கு பாதிக்க வரும். ஸோ இதுல எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. என்ன பை போடு, நீங்க அந்த இதை போடு. PF போய்க்கோ.
சொல்லுங்க சார். சார் ஒரு சின்ன டவுட். இப்ப லோன் இருக்கு இல்லைங்களா? ஆமா. லோன் வந்து நம்ம பாஸ்புக்ல இருக்கிற வேல்யூக்கு மட்டும் தான் எடுக்க முடியுமா இல்ல? இல்ல அதாவது பாத்தீங்கன்னா லோன் வந்துங்க எல்லாமே வந்து ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க சார். ஹவுசிங் லோன்னா 90% மாதிரி கொடுத்துக்குவாங்க. மீதி ஒவ்வொரு லோனுக்கும் ஒரு பேசிக் ரேட் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ரேட்ல தான் போகும். மற்ற வேற அதான் சார் அந்த பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பிஎஃப்ல இருக்க அமௌண்ட்டுக்கு அந்த பர்சன்டேஜ் தான் சார் தருவாங்களா இல்ல? ஆமா. இப்போ பிஎஃப்ல 1 லட்சம் இருக்குன்னா நீங்க வந்து ஒரு எஜுகேஷன் லோன் போட்டீங்க, ஒரு மேரேஜ் லோன் போட்டீங்கன்னா அந்த 1 லட்சத்துக்கு எடுத்துட்டு போயிட முடியாது. அந்த 1 லட்சம் ரூபாய் வந்து நம்ம 90% 80% அந்த மாதிரி. 90% only applicable for purchase of land or dwelling housing units மட்டும்தான். மீதி எல்லாம் 30% 20% தான் இருக்கு. அதுதான் எடுக்க முடியும். சரி ஓகே. அதான் சின்ன டவுட் சார். தேங்க்யூ சார். அது வெளியே வந்துட்டு பண்ணிட்டு. சரி ஆகுது. சார் இப்போ பார்த்துக்கோங்க, நீங்கள் மைக் ஆன் பண்ணிக்கோ சார். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் கேட்டீங்க இல்லையா போர்ட்டல் எப்படி எக்ஸல் சீட்லேருந்து அப்லோட் பண்ண. ஃபர்ஸ்ட் எக்ஸல் சீட் ஓப்பன் பண்ணுங்க. சார் ஃபர்ஸ்ட் வந்து யூஏ நம்பர் ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும் சார். ஃபர்ஸ்ட் காலம்ல ஏ காலம்ல. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து மெம்பர்ஸ் நேம் போடணும். அதுக்கப்புறம் வந்து என்ன கிராஸ் வேஜஸ் இருக்கோ அவங்களுடைய டோட்டல் சேலரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு 5000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கிராஸ் வந்து 4500 இருக்கு. அந்த 4500ல வந்து நம்ம பிஎஃப் வந்து 80% பிடிக்கிறோம். 20% மட்டும்தான் ஹெச்ஆர்ஏ வந்து எக்ஸம்ஷன். அதனால வந்து நம்ம இங்கே கிராஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே கிராஸ் போட்டுடுறோம் இந்த காலம்ல. அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா பிஎஃப் வேஜஸ் வந்து அதுல இருந்து 80% வருங்க. அந்த பிஎஃப் வேஜஸ் அப்படியே நம்ம வந்து இந்த காலம்ல போட்டுடுறோம். அதுக்கப்புறம் இபிஎஃப் வேஜஸ்ங்கிறது சேம் அதே தான் சார். 3600 தான் வரும். இதுல இருந்து அப்படியே 18% நம்ம அப்படியே கிராஸுக்கு போட்டுருவோம். அதுக்கப்புறம் இடிஎல்ஏ வேஜஸும் சேம் என்ன பிஎஃப் வேஜஸ் போடுறோமோ அதே தான். அதுக்கப்புறம் இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் ரெமிட்டட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் வந்து சேம் அதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் 3600 தான் போடுவோம். இந்த ஃபர்ஸ்ட் 3 காலமே உங்களுக்கு என்ன பிஎஃப் வேஜஸ் காமிக்கிறோமோ சேம் அதே தான் ரிப்பீட்டடா இங்க போடுவோம். அதுக்கப்புறம் இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் வந்து 12%. அது வந்து இங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த பிஎஃப் வேஜஸ் என்ன போடுறோமோ அதை வந்து அப்படியே 12% இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க கால்குலேட் பண்ணி போடணும். அதுக்கப்புறம் வந்து இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன்ல வந்து 8.33 வரும். அது வந்து பாத்தீங்கன்னா இங்க இபிஎஸ் வேஜஸ் இருக்கு இல்லையா, சேம் 3600 சேம் அதே கால்குலேஷன் பண்ணி இந்த காலம்ல வந்து 8.33 நம்ம போடுவோம். இபிஎஃப் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இபிஎஃப் ஓடதும் இபிஎஸ் ஓட டிஃபரன்ஸ் வந்து 3.67. அதாவது இந்த இபிஎஃப் ஓடதும் இபிஎஸ் 8.33 ஓட டிஃபரன்ஸ் தான் 3.67. அது வந்து இந்த காலம்ல நம்ம போடுவோம். அதுக்குள்ளான வேஜஸும் நம்ம இங்க போட்டிருப்போம். இதை போட்டுட்டு இதை சேவ் பண்ணி வச்சிடுறோம். இது வந்து நார்மல் எக்ஸல் ஷீட் தான், வேற எதுவுமே கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சேவ் ஆஸ் கொடுக்குறோம். கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, சேவ் ஆஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் கொடுத்துட்டு இங்க கீழே வந்து சேவ் ஆஸ் டைப் இருக்கும். இங்க வந்து இப்போ வந்து எக்ஸல்ல சேவ் ஆயிருக்கு. இதுக்கு பதிலாக வந்து சிஎஸ்வி ஃபார்மேட்ல வந்து நம்ம சேவ் பண்ணி கொடுக்கணும். சிஎஸ்வி டி லிமிட்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மேட்ல வந்து நம்ம சேவ் பண்ணணும். இது சேவ் பண்ணிட்டீங்கன்னா இங்க சேவ் ஆயிரும். இங்க எஸ் கொடுத்துருங்க. திருப்பி அதுக்கப்புறம் வந்து குணாட் சேவ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து இந்த ஃபார்மேட் வந்து இங்க வந்திருக்கும். இங்க வந்து ரைட் கிளிக் பண்ணி இதை ஓபன் பண்ணிக்கோங்க. இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓபன் வித் இதுல நோட் பேடா ஓபன் பண்ணிக்கோங்க.
ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் காலமே டெலீட் பண்ணிருங்க. டெலீட் பண்ணி பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இது டோட்டலா அது வந்துடும். இப்போ வந்து ஃபைல்ல போயிட்டு எடிட்ல போய் ரீப்ளேஸ், இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கமாண்ட் இருக்கும். இங்க வந்து ரீப்ளேஸ் இதுல வந்து ஷிஃப்ட்டுக்கு அதாவது டேப் பட்டனுக்கு மேல ஒரு இது இருக்கும். அது ஹேஷ் கமா ஹேஷ் டெல்டா ஹேஷ் மறுபடியும் கொடுக்கணும். கொடுத்து ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா அந்த கமா இருக்கிறது வந்து இந்த மாதிரி இந்த ஃபார்மேட்ல மாறிடும். ஹேஷ் டெல்டா ஹேஷ் அந்த ஃபார்மேட்ல மாறிடும் உங்களுக்கு எல்லாமே. இதை நீங்க வந்து அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு இது எல்லாமே வந்து சிஎஸ்வில தான் உங்களுக்கு நடக்குது. இது வந்து உங்களுக்கு சிஎஸ்வி ஃபார்மேட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே மாறிடும். இதை மறுபடியும் நீங்க என்ன பண்றீங்கன்னா சேவ் ஆஸ் கொடுத்து ப்ரௌஸ் கொடுத்தீங்கன்னா இங்க வந்து சேவ் ஆஸ் டைப்ல வந்து டெஸ்க் இது டெஸ்ட் ஃபார்மேட்ல வரும். உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல வரும். டெக்ஸ்ட் டேப் டீலிமிட்னு சொல்லிட்டு இங்க இருக்கு பாருங்க. இதுல வந்துட்டு சேவ் பண்ணணும். எஸ் கொடுத்துட்டு மறுபடியும் அதே மாதிரி நோ கொடுத்தீங்களே அதே மாதிரி டூ நாட் நோ கொடுத்துடணும். கொடுத்துட்டீங்கன்னா இங்க வந்து இந்த ஃபார்மேட்ல ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ எடுத்து வந்து நீங்க அப்படியே எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். ரைட் சார், இதுதான் இந்த அப்லோட் பண்றது. இதுல போயிட்டு பேமெண்ட்ஸ்ல போயிட்டு ஈஸியா ரிட்டர்ன் ஃபைலிங்ல போய் பண்ணிக்கலாம். நீங்க ஈஸியா இங்க பேமெண்ட்ல போய் ஈஸியா ரிட்டர்ன் ஃபைலிங்ல போயிட்டு ஈஸியா அப்லோட் பண்ணணும். அப்லோடுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதுல போயிட்டு ஈஸியா ஃபைல் அப்லோடு. இப்போ வந்து வேஜ் மந்த் எந்த மந்த் நம்ம கொடுக்குறோம். இப்போ வந்து அக்டோபர் மந்த் இப்போ கொடுத்துருக்கோம். இப்போ அக்டோபர் மந்தோட சேலரி என்னைக்கு சேலரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். 7ஆம் தேதி கொடுத்துருந்தோமா 10ஆம் தேதி கொடுத்துருந்தோமான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு இங்க ஈஸியான்னு செலக்ட் பண்ணிட்டு 12% பண்ணணும். அதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம டெஸ்ட் ஃபைல் வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த ஃபைல் எடுத்து இங்க இதை கன்வெர்ட் பண்ணி உள்ள போடணும். அப்லோட் பண்ணணும். கொஞ்சம் சர்வர் ஏதோ ஸ்லோவா இருக்கனால வேலிடேட் ஃபெயில்னு வருது. இப்போ நீங்க அது அப்லோட் உள்ள பண்ணதுக்கு அப்புறம் அதுவும் வந்து உங்களுக்கு அமௌண்ட் எல்லாமே காமிக்கும். 12% எவ்வளவு, 18.33 எவ்வளவு, 3.67 எவ்வளவுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்க சலான் ஜென்ரேட் பண்ணிட்டு நீங்க எப்பயும் ஜிஎஸ்டி எல்லாம் பண்ணுவீங்களே அதே மாதிரி வந்து இதுல உள்ள போய் பேங்க்ல போய் பேமெண்ட் பண்ணிக்கலாம். சரி, க்ளோஸ் பண்ணி அது இஎஸ்ஐ. சார் வேற ஏதாவது இதுல சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. சொல்லுங்க சார். நிதின் சேகர் சார், இப்போ இந்த எக்ஸல் நம்ம அப்லோட் பண்ணும்போது இந்த யூஎன் நம்பர் நம்ம அப்லோட் பண்றோம் சார். அது பண்றதுக்கு யூஎன் கேட்கல, பேசுறது வாய்ஸ் கேட்கல. யூஎன் நம்பர் சார். இந்த மெம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் முன்னாடி ஃபர்ஸ்ட்ல சொன்னீங்கல்ல சார், அப்பவே யூஎன் நம்பர் ஜெனரேட் ஆயிடுமா சார் எம்ப்ளாய்க்கு? இல்ல நம்ம தான் பண்ணணும். பண்ணிடலாம். இல்ல அதாங்க இல்ல அது வந்து எம்ப்ளாயி ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல சொன்னீங்க சார். ஸோ அது பண்ணும்போதே யூஎன் வந்து ஜென்ரேட் ஆயிடுமான்னு கேட்குறேன். இல்ல தனியா தான் யூஎன் நம்பர் ஜெனரேட் பண்ணணும். ஓ, தனியா தான். ரைட். ரைட். அப்போ அடுத்தால இஎஸ்ஐ போயிடலாம் சார். தம்பி இஎஸ்ஐ சார், இதுதான் பேசிக் இஎஸ்ஐ வெப்சைட். இதுல இருந்தா நம்ம ஒவ்வொன்றா போகணும். எம்ப்ளாயர் லாகின் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த யூசர் நேம் எல்லாமே கொடுக்கணும். அதுல போய்க்கோங்க. இல்ல அந்த வெப்சைட்டுக்கு போதுங்க. அது கேப்சா ஐடி. கேப்சா ஐடி. சரி,
ரைட். இதுதான் சார் நம்ம இஎஸ்ஐ பேமெண்டோட போர்ட்டல். சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா சார் குட் ஈவினிங் சார். சார் பிஎஃப் ஒரே டவுட். சொல்லுங்க சார். ஹலோ சார். சொல்லுங்க சார். கேக்குதா சார்? கேக்குது. நீங்க இத முடிச்சுக்கலாம். ஒரே நிமிஷம் சேகர் பாபு, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே 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 சார். ரைட். இப்போ பாருங்க, இந்த பிஎஃப்லயும் வந்து இந்த இஎஸ்ஐலயும் வந்து 2 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது எம்ப்ளாயர்ஸோடது, செகண்ட் இது எம்ப்ளாயி, மூணாவது வந்து மந்த்லி கான்ட்ரிபியூஷன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா எம்ப்ளாயர் இதுல வந்து அப்டேட் எம்ப்ளாயர் டீடைல்ஸ், அவரோட டீடைல்ஸ், கம்பெனி டீடைல்ஸ் எதா இருந்தாலும் நீங்க பண்ணிக்கலாம், வேண்டியதில்லை. இது பேக் சைட் போயிட்டு அடுத்தால பாத்தீங்கன்னா கிரிக்கெட் ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தாலும் போய்க்கலாம். அடுத்தால பாத்தீங்கன்னா முக்கியமானது தான் ஆக்சிடென்ட் ரிப்போர்ட். அதை கிளிக் பண்ணி ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் கிளிக். இந்த ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கணும். இதோட டைம் லிமிட் வந்து 2 விதமான டைம் லிமிட் வந்துருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா 24 hours, இன்னொன்று வந்து 48 hours. 24 hours சிவியர் இன்ஜினுக்கும் 48 hours வந்து நான் சிவியர் இன்ஜினுக்கும் நீங்கள் கொடுக்கணும். இதில் இன்சூரன்ஸ் நம்பர் எல்லாம் போட்டால் அந்த டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ அதுக்கு பிறகு வந்து அந்த ஆக்சிடென்ட் ரிப்போர்ட்டோட ஃபுல் பர்டிகுலர்ஸ் கொடுக்கணும். பேக் சைடு போயிட்டு ஸோ ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் இஸ் எ மஸ்ட். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா வேஜ் கான்ட்ரிபியூஷன் ரெக்கார்டு அது எல்லாருக்குமே வந்துடும். அப்புறம் ரிப்ளை ஃபார் ஆப்சன்டீசம் வெரிஃபிகேஷன், முன்னாடி உங்களுக்கு தெரியும் ஃபார்ம் 37 மேனுவலில் கொடுத்துருப்பாங்க. அதே இதுதான் இது வந்து ஆப்சன்டீஸ் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து வரும், அதுவும் ஆன்லைனில் வந்துடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வியூ சப்மிஷன் டீட்டெயில்ஸ், என்ன சப்மிஷன் பண்ணியிருக்கோமோ அந்த டீட்டெயில்ஸும் வந்துடும். சேஞ்ச் ஆஃப் பாஸ்வேர்டு இருக்குது. அப்புறம் வந்து கான்ட்ரிபியூட் அது வந்து வேண்டாம். கீழே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் ஹெல்ப் உங்களுக்கு வரும். அதே போல் டிப்ளாய் செக்யூரிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு. அப்புறம் வந்து எம்ப்ளாயி ரிஜிஸ்டர் போர்ட்டல், துரு போர்ட்டலில் இது பண்ணிக்கலாம். இது வந்து எம்ப்ளாயரோட சைடு. எம்ப்ளாயோட சைடு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஃபர்ஸ்ட் வந்து என்ரோல் எம்ப்ளாயி வித் ப்ரீவியஸ்லி அலாட்டட் இஎஸ்ஐ நம்பர். வேற ஏதாவது கம்பெனியில் இஎஸ்ஐ நம்பர் இருந்தால் அவருக்கு தனியாக ஒரு போர்ட்டல் போகணும். அப்புறம் வந்து புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு ஒரு போகணும். அப்டேட் ஏதாவது இருந்தாலும் அது பண்ணிக்கலாம். இப்படி எல்லாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து இப்போ ஒரு நியூ ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு 10 days ஆச்சு. என்னது? எம்ப்ளாயி யூஏஎன் நம்பர் சீடிங்னு கொண்டு வந்திருக்கு. இது யாராவது ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம், இது என்னன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஹாட் டாபிக்கா இப்போ ஒரு 1 week போயிட்டு இருக்கு. இது பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ லிங்க் பண்றதுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். கரெக்ட் 100% கரெக்ட் தான். அதாவது வந்து பிஎஃப் இஎஸ்ஐ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே யூஎன் நம்பர் கீழே கொண்டு வந்து விட்டார்கள். ஸோ அது வந்து இப்போ இஎஸ்ஐலையும் அதே சேம் யூஎன் நம்பர் போட்டு இதில் வச்சுக்கிறாங்க. அப்போ வந்து நாளைக்கு நான் ஏதாவது இருந்தால் ஈஸியாக அந்த தொழிலாளிக்கு போய் சேர்ந்து விடும். அடுத்தால பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் மந்த்லி கான்ட்ரிபியூஷன்ஸ் ஜென்ரேட் செல்லான் இருக்கு. இது இப்படி ஒவ்வொன்றா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மந்த்லி கான்ட்ரிபியூஷன்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். அப்படி இருப்பாரு. அப்படியா? சரி சார், அது சைட்டு ரொம்ப ஸ்லோவா இருக்கு சார். இஎஸ்ஐ வெப்சைட் 2-3 நாளாவே வந்து வெப்சைட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஆமா சார், நானும் சொன்னாங்க சார் ஆபீஸ்ல. அதனால அது வந்து இப்போதைக்கு வந்து அது பண்ற முடியாது. ஏன்னா காலையில இருந்து நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இருந்தோம். பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இயரு சப்மிஷன் கொடுத்தாச்சுன்னா நம்ம எக்ஸல் சீட்டாவும் பண்ணலாம், இண்டிவிஜுவலா பண்ணலாம். இண்டிவிஜுவல் பண்றது பத்தி நம்ம காமிச்சிடும். சப்மிஷன் கொடுத்துடணும். வருதா இல்லையா சார்? சைட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம் சார். சேகர் பாபு சார் கேளுங்க.
சார் குட் ஈவினிங் சார். ம் சார் இப்போ அப்ரூவல் வந்து கொடுத்தோம்னா வந்து டிஎஸ்சி வந்து எரர் வருது. என்ன பிஎஃப்ல அப்ரூவல் கொடுத்தா பேங்க் அப்ரூவல் கொடுத்தா டிஎஸ்சி எரர் வருது. மைஸ் அது என்னன்னு கேளுங்க. ஹலோ ஒரு நிமிஷம் இன்னொரு தடவை சொல்லுங்க சார். சார் எம்ப்ளாய்க்கு வந்து பேங்க் அப்ரூவல் கொடுத்தா கேவைசி, ஸோ டிஎஸ்சி வந்து எரர் வருது சார். பண்ணி பாருங்க. சார் அதான் சார், நீங்க பேங்க் அக்கௌண்ட் அப்டேட் அங்க மெம்பர் போர்ட்டல்ல பண்ணிட்டு இங்க நீங்க அப்ரூவல் கொடுத்தீங்கன்னா அப்ரூவல் கண்டிப்பா ஆகும் உங்களுக்கு. சப்போஸ் ஆகல அப்படின்னா ஒரு வெப்சைட் ப்ராப்ளமா இருக்கும். ஒரு நாள் 2 நாள் கழிச்சு பாருங்க கண்டிப்பா. இல்ல 1 வீக் 10 டேஸா ட்ரை பண்றோம் வரல. அப்படிங்களா? இதெல்லாம் தனியாக கூப்பிடுங்க சார், என்னன்னு பார்த்துட்டு சார். தனியா புரியல இல்லைங்க சார், அது கூட கூப்பிடுங்க. கான்டாக்ட் நம்பர் இருந்துச்சுன்னா கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு எப்படிங்கிறது சொல்றேன். சரி. ஓகே. ரைட் சார். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இஎஸ்ஐ போர்ட்டலில் மந்த்லி அதை எடுத்துக்கு தம்பி. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட் மந்த்தில் என்ன இருக்கோ அந்த எம்ப்ளாயிஸோட ஃபுல் பர்டிகுலர்ஸ் இதில் வந்து இப்போ இதில் என்ன பண்ணுங்க, நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 26 நாள் அல்ல அது 27 நாளாக வரணும். 31 நாளாக இருந்தால் அது அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கணும். நிர்மல் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிக்கணும். அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்பர் ஆஃப் டேஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் டேஸஸ் ஏன் மாத்திட்டு இருக்கேன். டோட்டல் மந்த்லி வேஜஸ் இருக்கு, என்ன மந்த்லி வேஜஸ் இருக்கு, அந்தந்த மாசம் அவரோட ஏர்னிங்ஸ். இந்த இஎஸ்ஐ பொறுத்தவரை எந்த அலவன்சஸ் வந்து நாட் டு பி ஆடட் வித் தி இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன்ஸ்க்கு வரக்கூடிய அமௌண்ட் யாராவது சொல்லுங்க பாப்போம். எந்த அலவன்சஸ் நாட் டு பி ஆடட் வித் ஃபார் இஎஸ்ஐ அமௌண்ட்? ஓடி சார். வேற இது அரியர்ஸ். வேற அரியர்ஸ் மாசம் மாசம் கொடுப்பீங்களா சார்? இல்ல சார், மாசம் மாசம் கொடுக்க மாட்டோம் சார். வேற ஏதாவது சொல்லலாம். சார் ஹெச்ஆர்ஏ சார். வெங்கடேசன் சார், அது வந்து பிஎஃப் மட்டும்தான் சார். ஒன் மோர் கொஸ்டின் சார். சார் இப்போ பிஎஃப்ல இருந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணிருந்தா அது கிடைக்கல, அதுக்குள்ள நெக்ஸ்ட் ஸ்கிரீன் வந்துருச்சு. சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ பிஎஃப்ல லோன் எடுக்கிறோம் இல்லையா சார்? ஆமா. இப்போ ஒரு 1 லட்ச ரூபா இப்போ இருக்கே ஒரு 80% வரைக்கும் லோன் எடுத்துக்கலாம்னு சொன்னீங்க இல்லையா? 90% வரைக்கும். சார் அந்த லோன் ரீபேமெண்ட் மட்டும்தான். நல்ல கேட்டீங்க வெங்கடேசன் சார், அது ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான், எல்லாத்துக்கும் கிடையாது. 90% நீங்க எல்லாத்துக்கும் எடுக்கலாம்னா முடியாது. முடியாது. ஓகே ஓகே சார். இப்போ ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுங்க 90% ஒரு லோன் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் சார். ஹவு டு ரீபே அண்ட் வித் இன்ட்ரெஸ்ட் இஎம்ஐ எப்படி சார் கட்டுறது? அதுல அந்த லோனை ரீபேமெண்ட் பண்றது எப்படி சார்? நல்ல கேள்விங்க. அதாவது வந்து பிஎஃப்ல வந்து நோ ரீபேமெண்ட், ரீபேமெண்டே கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க கட்டிக்கலாம். மொத்தமா அந்த என்ன முறுக்கோ ஒரு 5000 எவ்வளவு இருக்கோ மாசம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூட கட்டிக்கலாம். பட் ஆனா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் ஆகும், அப்படிதானே? தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இல்ல அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி கட்டினீங்கன்னா ரீபேமெண்ட் கட்டினா உங்களுக்கு பிஎஃப்ல வந்து எப்படி இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க யாராவது சொல்லுங்க பாப்போம். பிஎஃப்ல வந்து இப்போ 8.5 கொடுக்குறாங்க இந்த வருஷத்துக்கு, சரியா? ஆமா சார். இது என்ன ஆப்ஷன்ல வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க? அது கவனம் வரலையா சார்? அதாவது வந்து இதுக்கு பேர் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். ஓ, இந்த பிஎஃப்க்கு மட்டும் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்கும். ஓஹோ, காம்பவுண்டிங். அப்ப ஆல்ரெடி அந்த பிஎஃப் பண்ணுமோ இன்ட்ரெஸ்ட் பண்ணுமோ லாஸ்ட் மந்த் என்ன சேர்ந்திருக்கோ அது இந்த மாசம் இன்ட்ரெஸ்ட் போடும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அக்யூமுலேட். நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்து உங்களுக்கு எஃப்டிலே 6% தான் கொடுக்குறாங்க. ஆமா, அது வந்து இயர்லி இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்குறாங்க. இதுல காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் போது உங்களுக்கு நல்ல கொஞ்சம் ஒரு ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு. ஸோ கட்டுறா இருந்தாலும் கட்டிக்கலாம், வேற எந்த விதமான இது இல்லை. ரைட். இப்போ வந்து அடுத்தால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபி கான்ட்ரிபியூஷன் ஒரு காலம் இருக்கு. டோட்டல் மந்த்லி வேஜஸ் போட்டுறீங்க. அப்புறம் ஐபி இதுல வந்து என்ன இருக்குன்னா, நீங்க என்ன கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா இந்த 0.75
அந்த பாயிண்ட் ஐபினா இன்சூர்ட் பர்சன்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ், அதில் வந்து 0.75 வந்து அந்த ரேட் வந்துடும். 100 ரூபான்னா ₹7.50 வந்துடும். அடுத்தால வந்து ரீசன் ஃபார் 0 ஒர்க்கிங் டேஸ், அவர் வந்து வேலைக்கு வரல, லீவு இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் லாஸ்ட் ஒர்க்கிங் டே நீங்கள் இது காமிச்சிக்கலாம். இது எல்லாம் போட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டா எக்ஸெல்லாவும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். பேக் போய்க்கு தம்பி. அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் செல்லான். இந்த இதில் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா செல்லானை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். எந்த மாதத்துக்கு போட்டிருக்கோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் இருந்து ஜென்ரேட் செல்லான் போய்க்கலாம். அதுக்கு போய் தான் பேமெண்ட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள் வியூ வந்துடும். எந்த மாதத்துக்குள்ளன்னு போட்டிருக்கோம் நம்ம அந்த அந்த மாதத்தை கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரேட் ஆகும். பேக் பிக்கும். இது அப்புறம் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வேண்டாம். இதுதான் இஎஸ்ஐ பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான இது. இதில் வேற எதுவும் பெரிய அளவில் நமக்கு கிடையாது. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் கேட்கலாம். சேகர் பாபு சார் கேளுங்க. சார் பிஎஃப்ல ஒரே டவுட் சார். இப்போ ஜாவா வந்து எரர்னு வருது சார். ஜாவா ஜாவா பிஎஃப்ல சார். பிஎஃப்ல அப்ரூவல் கொடுத்தோம்னா பேங்க் அப்ரூவல் கொடுத்தா ஜாவா எரர்னு வருது. ஏதாவது வெர்ஷன் வந்து இன்டர்நெட் வெர்ஷன் இருக்கா? இல்ல நீங்க ஜாவா அப்டேட் பண்ணுங்க. அப்படியே லேட்டஸ்ட் தான் பண்ணேன் சார். டிடிஎஸும் அதெல்லாம் ஃபைல் பண்றேன், பட் ஆனா வரல சார். அப்படியா? ஏன் ஏதாவது ஜாவா அப்டேஷன் பண்ணணுமா சார்? சார் பெருமாள் சார் சொல்லுங்க. இந்த பிஎஃப்ல எல்லா சைட்லயும் ஒர்க் ஆகாது சார். கூகுள் குரோம் இருக்குல்ல 40% ஒர்க் ஆகுது, மற்றது ஒர்க் ஆகாது. ஆமா, அது எல்லாமே ஃபயர்பாக்ஸ் தான் வந்து இஎஸ்ஐ பிஎஃப் நல்லா ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகும் இல்ல சார். அந்த டிஎஸ்சி பண்றீங்களா சார், நார்மல் பண்ண முடியாது சார். அந்த கேஒய்சி அப்டேட் பண்ணும்போது டிஎஸ்சி நார்மல் ஒர்க் ஆகாது. 42.2 சம்திங் அதுதான் ஒர்க் ஆகுது. அது தனியாக ஒன்று எடுத்து வச்சு பண்ணாதான் பண்ண முடியும். நார்மல் இதுல ஆகாது, லேட்டஸ்ட் அப்டேட் பண்ண வெர்ஷன்ல. அது கூகுள்ல பார்க்க சொல்லுங்க சார் அவங்கள, யூடியூப்ல. சரி, வேற ஏதாவது சந்தேகம் கேட்கலாம் சார். டெக்னிக்கலா வேண்டாங்க, நீங்க எனக்கு டிஎஸ்சி அப்லோட் ஆக மாட்டேங்குது இதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு வேற ஏதாவது பிரின்சிபிள்ஸோ இல்ல வந்து லீகலா ஏதாவது வேணா கேளுங்க, நான் சொல்றேன். ஹலோ சார். சொல்லுங்க சார். சார் அந்த இஎஸ்சியில் அந்த வேஜஸ் வந்து ஏதோ எக்ஸ்க்ளூடிங் வேஜஸ்ன்னு சொல்லிங்க, அது என்ன இது? ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா கன்வேயன்ஸ் அலவன்சஸ் இருக்கு சார். கன்வேயன்ஸ் அலவன்சஸ்க்கு வந்து எக்ஸ்க்ளூடிங் இருக்கு ஆக்சுவலா. அதே போல வந்து வாஷிங் அலவன்ஸுக்கும் அவங்க சொன்ன மாதிரி ஒரு போட்டிருந்தாங்க. கரெக்ட் ஆன்சர். வாஷிங் அலவன்சஸ் கொடுத்துருந்தா என்னன்னு கேட்டீங்கன்னா யூனிஃபார்ம் கொடுத்துதான் நீங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கணும். எல்லாரும் வாஷிங் அலவன்ஸ்னா அவர் சட்டை பேண்ட் எல்லாம் வீட்டுல போடுறது இதெல்லாம் துவைக்கிறதுக்குள்ள வாஷிங் அலவன்ஸ். யூனிஃபார்ம் கொடுத்து வருஷத்துக்கு ஒரு செட்டு 2 செட்டுன்னு கொடுக்கணும். இல்ல ஒரு ரெகுலர் இந்தியன் பீரியட்ல வந்து நீங்க யூனிஃபார்ம் கொடுத்து அது வந்து வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ் மென்ஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான் கேட்க முடியும். ரெண்டாவது வந்து யூனிஃபார்ம் வந்து மேண்டேட்டரியா இருந்தா மட்டும்தான் வாஷிங் அலவன்ஸ் கொடுக்க முடியும். இந்த வாஷிங் அலவன்சஸ்ல வந்து 2000 3000 எழுத முடியாதுங்க, கம்மியா தான் எழுத முடியும். கன்வேயன்ஸ் அலவன்ஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் சார்? கன்வேயன்ஸ் அலவன்ஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் சார்? கன்வேயன்ஸ் அலவன்ஸ் பொறுத்தவரையில நாட் மேக்ஸிமம் 1800. ஏன்னா இன்கம் டேக்ஸ் வந்துருங்க. கரெக்டா? இந்த கன்வேயன்ஸ் அலவன்சஸ்ல வந்து 2 கன்வேயன்ஸ் அலவன்ஸ் இருந்துச்சு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வேரியன்ஸ் கன்வேயன்ஸ் அலவன்ஸ், இன்னொன்னு வந்து ஃபிக்ஸட் கன்வேயன்ஸ் அலவன்சஸ்ன்னு ஒன்று இருந்துச்சு. இந்த வேரியபிள் கன்வேயன்ஸ் அலவன்சஸ் மட்டும்தான் அலௌடு. இப்போ நீங்க உதாரணத்துக்கு ஒரு 100 பேர் இருக்காங்க, 100 பேருக்கும் 500 ரூபாய் கன்வேயன்ஸ் அலவன்சஸ் போட்டா அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் சேலரி ஆயிடும். அம்பத்தூர்ல இருந்து வரவுக்கு ஒரு ரேட்டு, ஆவடியில இருந்து வரவுக்கு ஒரு ரேட்டு, பெரம்பலூர்ல இருந்து ஒருத்தருக்கு ஒரு ரேட்டு, விழுப்புரத்துல இருந்து ஒருத்தருக்கு ஒரு ரேட்டு, திருவள்ளூர்ல இருந்து ஒரு, அரக்கோணத்துல இருந்து வரவங்களுக்கு ஒரு ரேட்டு. அந்த எப்படி டிஸ்டன்ஸ் இதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி கொடுத்தா அது வந்து வேரியபிள் கன்வேயன்ஸ் அலவன்ஸ், அது மட்டும்தான் அலௌடு. ஃபிக்ஸடா கொடுத்தா இட்ஸ் ஆல்சோ டூல் ஆர் பார்ட் ஆஃப் தி சேலரி. தேங்க் யூ சார். சொல்லுங்க. ஹலோ சார். சார் கேக்குதுங்களா? சொல்லுங்க சார். இஎஸ்சியில் ஒரு டவுட்டுங்க சார். சார் ஒரு எம்ப்ளாயர் வந்துங்க சார் 2018ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு 6 months ஃபைல் பண்ணிட்டு டில் நவ் அவங்க வந்து இப்போ 2.5 years அவங்க வந்து எதுவும் ஃபைல் பண்ணலிங்க.
இப்ப ஒட்டுக்கா அதுக்கு இப்ப ஏதாவது பண்ண முடியுங்களா? இப்ப அதுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல இருக்குங்களா? அதாவது பாத்தீங்கன்னா சார், புதுசா வந்த ஒரு ஆக்ட் பிரகாரம் ம், ஜூன் 2020 வந்து ஒரு ஸ்கீம் வந்துச்சுங்க. ம், வித்தின் 42 days ஃப்ரம் த டேட் ஆஃப் டியூஸ். ம். இப்போ டேட் ஆஃப் டியூ என்ன? மந்த் வருதுங்க சார். இப்போ 5th to 10th. இஎஸ்ஐக்கு டியூ டேட் என்ன? 10th சார். எவ்ரி 10th. இஎஸ்ஐ பாக்குறதுல 15th சார், 15th. 15. சரி, ரைட். 15. ஓகே. 15 நீங்க 10th உங்க வசதிக்காக வச்சுக்கலாம். 15. அப்போ 15ல இருந்து 42 நாள். அப்ப என்ன ஆகும்? அடுத்த மாசம் 15 பிளஸ் அதுல வந்து 30 42 12 நாள். அந்த மாச கடைசி வரை வரும்போது 28ஆம் தேதி வரை நீங்க கட்டிக்கலாம். சரியா? இன்கேஸ் வந்து நீங்க 42 நாளைக்கு மேல போயாச்சுன்னா நீங்க சப் ரீஜனல் ஆபீஸ்ல அப்ரோச் பண்ணி ஒரு பிஹெச் கொடுத்துதான் அதுக்கப்புறம் தான் நீங்க பணம் கட்ட முடியும். ஓகே, ஓகேங்க சார். அங்க மேனுவலா கொடுத்து தான் பண்ணணும். ஓகே, ஓகேங்க சார். தேங்க்யூ சார். வேற யாராவது கேளுங்களா சார்? இ நாமினேஷன் ஃபெசிலிட்டிஸ் வந்துச்சு சார். இ நாமினேஷன்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து நாமினேஷன்ஸ் வந்து ஃபைல் பண்ணாம இருக்காங்க. அந்த போர்ட்டல்ல முன்னாடியே வந்திருக்கு. நீங்க மெம்பரோட போர்ட்டல் ஓபன் பண்ணும்போது நாமினேஷன் ஃபைல் பண்ணுங்கன்னு வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த இதை சூஸ் பண்ணி நாமினேஷன் ஃபைல் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. அந்த மெம்பர் தான் பண்ணணும். அதனால நீங்க மெம்பர் வெப்சைட்ல போய் பண்ணிக்கலாம் சார். சார் இப்போ எனக்கு இஎஸ்ஐல வந்து எம்ப்ளாயி லெஃப்ட் ஆயிட்டாங்கன்னா எத்தனை நாளைக்கு லெஃப்ட்னு காமிச்சே ஆகணும்? இல்ல ஒரு சிலர் கிளைண்ட் என்ன பண்றாங்கன்னா எம்ப்ளாயி லெஃப்ட் ஆனதை பத்தி பேசுறது இல்லை, அதை அப்படியே விட்டுடுறாங்க. இதுக்கு முன்னாடி வேற ஒரு கிளைண்ட் எப்படின்னா வேற கொடுத்து பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம கிட்ட இருந்து அவங்க வரப்போது நமக்கு அதுக்கு உண்டான நாலேஜ் இருக்காது, பிரேக் ஆயிடும் நடுவில் ஒரு 1 or 2 months. இப்ப அந்த பழைய கிளைண்ட்டை பத்தி நம்ம கிட்ட பழைய எம்ப்ளாயை பத்தி நம்ம கிட்ட சொல்லவே மாட்டாங்க. இப்ப எம்ப்ளாயி மட்டும் தான் இருக்காங்க, இதை இஎஸ்ஐபிஎஃப் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அது மாதிரி லாங் டைம் எடுத்துக்கலாமா? லெஃப்ட் காட்டாம விட்டா ஏதாவது பிரச்சனை வருமா? நல்ல கேள்வி. அதாவது பாத்தீங்கன்னா பிஎஃப் நீங்க லாஸ்ட் டேட்னு சொல்லி நம்ம ஒரு அதாவது அன்ரிட்டனா வச்சிருக்கோம். இஎஸ்ஐ பொறுத்தல நீங்க அந்த மாசம் அடுத்த மாசம் ரிட்டர்ன் போடும்போது அவர் எந்த டேட்ல எக்ஸிட் ஆகிறாரோ, எந்த டேட்ல லெஃப்ட் ஆகிறாரோ, எந்த டேட்ல ரிசைன் பண்றாரோ அந்த டேட் தான் நீங்கள் போட வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு அவர் ஒரு ஆக்சிடென்டல் டெத்தோ ஆக்சிடென்டல் கிளைமோ இல்ல எதுவுமே அவர் வந்து கிளைம் பண்ண முடியாது. ஓகே. பிஎஃப்ல அப்படி இல்ல, போட்ட பணத்தை தான் திரும்பி வாங்குறோம். இங்க வந்து நீங்க கிளைம் பண்ணலாம், ஆக்சிடென்டல் கிளைம் பண்ணலாம், லைஃப்க்கு பண்ணலாம். ஸோ நீங்க அடுத்த மாசம் ரிட்டர்ன் போடும்போது அந்த டேட்ல எந்த டேட்ல வெளியே போறாரோ அந்த டேட்டை போடலாம். இப்போ சப்போஸ் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு 13ங்க, ஒரு எம்ப்ளாயி வந்து 13ஆம் தேதி 12ஆம் தேதி வேலைக்கு நின்றுட்டாரு. சரியா? நீங்க அடுத்த மாசம் என்ட்ரி போடும்போது என்ன பண்றீங்க, அவருக்கு 31 போட்டுறீங்க. அவர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கம்பெனி பக்கத்துல வரும்போது ஒரு ரோடு ஆக்சிடென்ட் இறந்து போனாருன்னா கம்பெனி தான் வந்தாங்கன்னா பண்ண முடியாது. ஓகே, ஓகே. ஸோ அந்த டேட்டை வந்து ஆக்சுவல் டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து போட்டுருங்க. இல்ல எனக்கு இன்னும் ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் வேணும் சார். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப என்னோட கிளைண்ட் வந்து வேற ஒரு ஆடிட்டர் அதை பார்த்துட்டு இருக்காங்க இஎஸ்ஐ என்பிஎஃப். இப்போ என்கிட்ட இந்த மாசம் தான் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் அவங்களோட டேட்டா பேஸ்ல பாக்குற போது அந்த 2 monthsக்கு பேக் ஒரு எம்ப்ளாயியுடைய டேட்டாவை அவங்க லெஃப்ட்னே காமிக்காமே விட்டுட்டாங்க. பட் அது என்னுடைய அட்டென்ஷனுக்கும் வரல. இப்போ அந்த எம்ப்ளாயி இது வந்து ஆக்சுவலா நீங்க சொன்னபடி எப்போ அவங்க லெஃப்டோ அந்த டேட்டை நம்ம கரெக்டா மென்ஷன் பண்ணணும். ஆனா அவங்க அப்படி ஒரு என்ட்ரியே காமிக்கிறது இல்ல. ஸ்டில் அவங்க வந்து லாஸ் ஆஃப் பேல இருக்க மாதிரியே 00 போட்டு காமிச்சு நோ ஒர்க்னே காமிச்சிட்டு வராங்க. பட் ஸ்டில் பாத்தீங்கன்னா மோர் தென் 15 to 20 எம்ப்ளாயி ஆல்ரெடி லெஃப்ட். பட் ஸ்டில் அந்த இஎஸ்ஐ உடைய செல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம் இல்லையா, அதுல ஸ்டில் அந்த இஎஸ்ஐ உடைய எம்ப்ளாயி வந்து இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்கு. அது தப்பா ரைட்டா, இல்ல எத்தனை நாளைக்குள்ள அதை நம்ம எடுத்திருக்கோம்? இதுல ரைட்டாங்கிற பிரச்சனையே ரைஸ் ஆகாதுங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரே வேலையில இல்ல, அப்புறம் அவரை தூக்கியே வச்சுட்டு இருக்கீங்க. அப்ப இவங்க என்ன பண்ணிருக்கணும்னா அந்த மந்த் எண்ட்ல அவங்களுக்கு கரெக்டா என்ன டேட்ல லெஃப்டோ அது லெஃப்ட்னு கன்ஃபார்மா காமிக்கணும். கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப காமிக்காம விட்டுட்டாங்க.
இப்ப நான் அதை போய் இப்ப காமிக்கலாமா? பிரசன்டா அவங்க லெஃப்ட்ன்ற மாதிரி காட்டலாமா? ஆக வேண்டும், வேற வழியே கிடையாது. ஓகே 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 சார். ஏன்னா நிறைய அது அப்படியே அவங்க போயிட்டாங்க, அதனால இவங்க கரெக்டா? கரெக்ட். ஏன்னா அந்த எக்ஸல் டவுன்லோட் பண்ற போது இந்த ஓல்டு எம்ப்ளாயும் அதுல காமிக்கிறது. அதனால இப்ப நம்ம லெஃப்ட் காமிச்சதுனால இப்ப லெஃப்ட் நான் பழைய டேட்டை போய் காமிச்சா எடுத்துக்குமா, இல்ல பிரசன்ட் டேட் தான் காமிக்கணுமா சார்? இல்ல எனக்கு அது தெரியும். இல்ல பழசு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டு டேட் ஒரு மாசத்துக்கு முன்னாடி போட முடியுமா சார்? ஓகே 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 சார். தேங்க் யூ சார். சார் இஎஸ்ஐல ஒரு டவுட் சார், சேகர் பாபு. சார் இப்போ பிசினஸ் வந்து 31/5/2018 க்ளோஸ் ஆயிடுச்சு சார். இது ஜிஎஸ்டி கேன்சல் பண்ணியாச்சு 2018ல. அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பிசினஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் ஆனா நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு வரோம் 0 போட்டு. ஸோ இப்போ ஆனா வந்து 2020ல வந்து C18ல வந்து இந்த மாதிரி அமௌண்ட் இருக்கு, 47,000 rupees இருக்கு, அது பே பண்ணுங்க அப்படின்றாங்க. இது எப்படி சார் வெளியில வரும்? கொஞ்சம் சத்தமா பேசுங்க. C18 அடாக் அமௌண்ட் பழைய இது இருக்கு 47,000 rupees, அது பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் பிசினஸ் வந்து 2018ல க்ளோஸ் பண்ணியாச்சு. 2020ல எனக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. இல்ல நீங்க சொல்றது வந்து உங்களுக்கே லாஜிக் கரெக்டா இருக்கா? ஏன் சார் 2018ல பிசினஸ் க்ளோஸ் பண்ண பிறகு ஏன் அப்டேட் வர நில் ரிட்டர்ன் போடுறீங்க? நில் ரிட்டர்ன் அது ரீசன் என்னன்னா வந்து பேமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வர வேண்டியிருக்கு சார் கஸ்டமர். 2 இயர்ஸா எப்படிங்க பேமெண்ட் வரும்? இல்ல கஸ்டமர் அதான் பெண்டிங் இருக்கு இன்னும். சோ வர வேண்டியது. அதனால வந்து பழைய அரியர்ஸ் ஏதாவது இருந்தா கட்டி தான் ஆகணும். அரியர்ஸ் கட்டி தான் ஆகணும் சார். இது இல்ல அரியர்ஸ் இது என்னுடைய இது எதுவும் இல்லை சார், கோல்டு இது. ஸோ இது அது அரியர்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு பே பண்ணணும்ன்றாங்க சார். அது வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்காது? இல்ல ஒண்ணும் கிடையாது. நீங்க லேட் பேமெண்ட் கட்டினா இன்ட்ரெஸ்ட் கட்டிக்கணும் சார். இன்ட்ரெஸ்ட் கட்டி தான் ஆகணுமா? கண்டிப்பா கட்டி தான் ஆகணும். இந்த இன்ட்ரெஸ்ட் கட்டினாதான் வந்து கேன்சல் பண்ண முடியுமா சார் அங்க போயிட்டு? கண்டிப்பா அதுக்கு பிறகு கேன்சல் பண்ண முடியும். அதுக்கு பிறகு தான் நீங்க ஆர்சி க்ளோஸ் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும். நீங்க ஆர்சி க்ளோஸ் பண்ணாம ஓடிட்டீங்கன்னா ஒரு ஃபைன் மார்னிங் வந்து எல்லாத்தையுமே வந்து அவன் வாங்கிட்டு போயிடுவான். ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன் கேளுங்க, எல்லாருமே வாட்ச் பண்ணி கேட்டுக்குங்க சார். 2008ல வந்து ஒரு கான்ட்ராக்டர் வந்து தூத்துக்குடி போர்ட் ட்ரஸ்ட்ல ஒரு கான்ட்ராக்ட் எடுக்காரு. அந்த கான்ட்ராக்டரோட வேல்யூ வந்து லெஸ் தேன் 5 lakhs. சரியா? இப்போ வந்து எல்லா எம்என்சி கம்பெனிஸ்லும் பெரிய கம்பெனிஸ்ல இஎஸ்ஐ இருந்தால் தான் உள்ள விடுவாங்க, வேலை செய்ய முடியும். ஸோ இஸ் ரெஜிஸ்டர்ட் வித் இஎஸ்ஐஸ். இந்த 5 lakhs பண்ண உடனே அதிலே வந்து அவருக்கு கொஞ்சம் பேமெண்ட்ஸ் எல்லாம் பாக்கி ஒரு 3 லட்சமோ என்னவோ இருக்கு. அதுக்கு ஒரு மாசம் என்ன கட்டினாங்க. அதுக்கு பிறகு அப்படியே விட்டு போட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு செவரல் நோட்டீசஸ் வந்து இஎஸ்ஐ டிபார்ட்மெண்ட்ல கொடுக்குறாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. அவரோட பெர்மனன்ட் அட்ரஸும் பண்ணாங்க எல்லாம். இவருடைய ஆப்ஷன் என்னன்னா, நான் தான் இந்த கான்ட்ராக்டே விட்டுட்டேனே, கான்ட்ராக்டே இல்லைன்னு சொல்லிட்டு அவரும் விட்டுட்டாரு. ஸோ அந்த நான் மொத்தமே 4 லட்சம் ரூபாய் தான் கான்ட்ராக்ட் வேல்யூ. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டு 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 கன்ஃபார்ம் ஆகி 8 லட்சம் வந்துச்சு. இவரையும் ஆளை ட்ராக் பண்ண முடியல, ட்ரேஸ் பண்ண முடியல. சரியா? இப்போ 2020ல என்ன பண்ணாங்க, ஒன் ஃபைன் மார்னிங் இஎஸ்ஐல வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த பேன் பேஸ்ட்ல வந்து இவரோட நம்பரை வந்து ட்ராக் பண்ணிட்டாங்க. நம்பர் வந்து அக்கௌண்ட் வந்து அவர் வந்து ஒரு லாஜிஸ்டிக் ஏஜென்சி வச்சிருக்காரு. சரியா? இந்த லாஜிஸ்டிக்கு வந்து இவரோட பேன் நம்பர் ப்ரொப்ரைட்டர் பேர்ல இருக்கு. அது ஒரு அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. அந்த அக்கௌண்ட்ல வந்து ஒரு 2 lakhs பக்கத்துல பேமெண்ட் இருக்கு. இந்த ட்ராக் பண்ணதை வச்சு பேன் நம்பரை வச்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, திருநெல்வேலி சப் ரீஜனல் ஆஃபீஸ்ல இருந்து இந்த அமௌண்ட்டை அட்டாச் பண்ணிட்டாங்க. அட்டாச் பண்ணிட்டு ஃபர்தராக கட்டினாதான் இனிமேல் அவரால் பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும் ஒரு கட்டாயத்துக்கு வந்து வந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். சார் அடிஷனல் பிஎஃப்ல அது பிஎஃப் எப்படி க்ளோஸ் பண்றது? பிஎஃப்ல எந்த இஷ்யூ இல்ல, 70 rupees கட்டிட்டு வரோம். அது எப்படிங்க கட்ட முடியும்? இல்ல சார் பிஎஃப்ல மட்டும் பணம் கட்டுவீங்க, இஎஸ்ஐல கட்டலன்னா எப்படி கட்ட முடியும்? இல்ல பணம் வந்து 70 rupees வந்து நில் ரிட்டர்னுக்கு சார். ஓ சரி சரி. சோ இப்போ இது எப்படி சார், என்ன ப்ரொசீஜர் சார் கேன்சல் பண்றதுக்கு பிஎஃப்ல? அதுக்கு வந்து நீங்க ஆர்சி சரண்டர் பண்ணணும், பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணணும், ரெண்டல் பிளேஸ்ல வந்து ரெண்ட் அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணணும். இது எல்லாம் பண்ணி நீங்க சப்மிட் பண்ண மட்டும் தான் கேன்சல் ஆகும்.
இல்ல நான் பிசினஸ் வந்து அந்த பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஃபர்தரா இப்ப எனக்கு பேமெண்ட் வருதுன்னு நான் வச்சிருக்கேன். ஃபுல்லா எவ்ரிதிங் வந்து நீலானதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியுமா இல்ல நடுவுல வந்து பண்ண முடியுமா சார்? சார் உங்களுக்கு பேமெண்ட் வர்றதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைங்க. நீங்க க்ளோஸ் பண்றதா பண்ணிக்கங்க, தாராளம் பண்ணிக்கங்க. சார் ஜிஎஸ்டி கேன்சல் பண்ணவே பண்ணலாமா இல்ல வந்து பேங்க் அக்கௌண்ட் ஃபுல்லா சரண்டர் பண்ணதுக்கு தான் பண்ண முடியுமா? ஜிஎஸ்டியும் சரண்டர் பண்ணணும், பேங்க் அக்கௌண்ட் மட்டும் தான் வச்சிருக்கேன். ஜிஎஸ்டி 2008 சரண்டர் பண்றதா கஸ்டமர் பேமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஜிஎஸ்டி சரண்டர் பண்ணி வச்சா தாராளமா சரண்டர் பண்ணுங்க. சரண்டர் பண்ண என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுங்க சார்? ஜிஎஸ்டி வேணும், ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டுருப்பீங்களா, அது கேன்சலேஷன் ரெண்டல் போடுங்க. கேன்சலேஷன் ரெண்டலா? ஓகே. ஆமா. அப்புறம் வந்து பேங்க் அக்கௌண்ட் ரன்னிங்ல இருக்கு, ரைட் விட்டுருங்க, அவ்வளவுதான். அந்த 3மே கொடுத்துருங்க. இந்த 3 கொடுத்துட்டா அது கேன்சல் பண்ணுவோம். ஓகே. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா சார்? தம்பி நீ க்ளோஸ் பண்ணிக்கோ. பார்ட்டிசிபென்ட்ஸ் வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கா உங்களுக்கு? சார் வணக்கம் சார். சார் பிஎஃப்ல ஒரு எம்ப்ளாயியோடது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க யூஏஎன் நம்பர் லாகின் வந்து முதல்ல வந்து வேற நேம் வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் ஆதார் கார்டுல வேற நேம் மாத்தி கொடுத்துட்டாங்க சார். இப்போ லாகின் பண்ண போனோம்னா நம்ம லாகின் பண்ண அலோவ் பண்ண மாட்டேங்குது. ஓ, லாகினே அலோவ் பண்ண முடியாது. லாகின் பண்ணிட்டு நேம் சேஞ்ச் பண்றதா நமக்கு பண்ணலாம். இப்போ அந்த ஆப்ஷன் அதுக்கு ஆப்ஷன் இருக்குங்க சார். பட் இப்போ லாகின் பண்ணவே பிரச்சனை, அது என்ன பண்றதுங்க சார்? நீங்க அப்ப உங்களுடைய ரீஜனல் ஆஃபீஸர் தான் சார் கேட்கணும். ஓகேங்க சார். ஓகேங்க சார். ரைட் சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஹலோ, சொல்லுங்க சார். சார் குட் ஈவினிங் சார். சார் எனக்கு ஒரு டவுட் சார். ஃபர்ஸ்ட் இஎஸ்ஐ வந்து ஒன்லி 1% நான் கட்டிட்டு இருக்கோம், ஓகேங்களா? இப்போ அவங்க சேலரி வந்து பிலோ 21,000 எலிஜிபிள் இல்லையா? இப்போ 22க்கு மேலே போனால் நான் என்ன பண்ணணும்? அவங்க இஎஸ்ஐ பாஸ்ட் 6 மந்த்ஸ் நான் கட்டல, ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் நான் பே பண்ணணுமா? நான் என்ன ப்ரொசீஜர், அது வந்து எப்படி வெளியில் எடுத்துகிட்டு வர்றது சார்? அது இப்போ அவங்க 22 போயிட்டு இருக்காங்க, 21 மினிமம். ஸோ ஒன்லி 1% நான் அது இஎஸ்ஐ கண்டினியூ பண்ணுறதா இல்லை நான் அதுலேருந்து வெளியில் வரதா இல்லை கேன்சல் பண்ணணுமா? நல்ல கேள்வி நீங்க கேட்டது வந்து குட் கொஸ்டின். அதாவது வந்து ஒருத்தருக்கு வந்து 22,000 இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 1 நவம்பர்லேருந்து நீங்க சேலரி ரைஸ் பண்ணிட்டீங்க, இல்ல 1 ஜனவரிலேருந்து ரைஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ஹி இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் இஎஸ்ஐசி, கரெக்டா? அப்போ நமக்கு வந்து இஎஸ்ஐசில வந்து 2 இயரை வந்து 2 இதாக பிடிக்காது. ஒன்று வந்து கான்ட்ரிபியூட்டரி பீரியட் ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து பேமெண்ட் பீரியட் இருக்கு. அதுக்கு இன்னொரு பேமெண்ட். ஸோ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் டு செப்டம்பர், அக்டோபர் டு மார்ச், இப்போ நடுவில் வந்து இப்போ ஜனவரி மாதம் ரைஸ் பண்ணியாச்சுன்னா நீங்கள் அப் டு மார்ச் வரை இந்த 21,000 போட்டு கட்டிக்கணும். ஓகே. மோர் தென் த வேல்யூக்கு நீங்கள் விட்டுடலாம். சப்போஸ் இன்கேஸ் அவர் வந்து எனக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு எதுக்காவது வேணும்னா நீங்கள் வேற ஏதாவது ஒரு ஹெட் ஆஃப் அக்கௌண்ட்டில் வந்து அந்த சேலரியை கொடுத்துட்டு 21,000 கட்டிடுங்க. ஓகே சார், நான் இப்போ இந்த ஃபினான்ஷியல் வரைக்கும் முடிச்சிட்டேன், மார்ச் வரைக்கும் முடிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் 21-22 இருக்கு இல்லையா, அதான் நான் கட்டல. ஸோ இதனால் என்னோட இஎஸ்ஐயோட சர்டிஃபிகேட் ப்ராப்ளம் வருமா? அதாவது கேன்சலேஷனோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது சான்சஸ் இருக்கா? இல்லை அது எதுக்காவது நான் ஏதாவது அப்ரூவல் வாங்கணும் அதுக்கு கண்டினியூ? மேபி நாளைக்கு யாராவது ஒரு எம்ப்ளாய் ஆட் பண்ணணும், அவங்களுக்கு அந்த இஎஸ்ஐ எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா? இல்ல அது இருக்குது பிரச்சனை. நீங்க ஒரு பர்టిక్యులர் எம்ப்ளாய்க்கு தானே வந்து நீங்க இது கொடுக்குறீங்க. சோ இப்போ 1 ஆமாமா சார், மீதி எல்லாரும் கட்டிட்டு போங்க. இல்ல சார், ஒன்லி 1% ஒன்லி இப்போதைக்கு இஎஸ்ஐ போயிட்டு இருக்கு எனக்கு. சோ அந்த பர்சன் இப்போ எலிஜிபிள் 22 போயிட்டாரு. சோ நெக்ஸ்ட் நான் என்ன, அதுதான் கேக்குறேன், புரியுதுங்களா? அப்ப அவர் பார்ட்னரா ப்ரொப்ரைட்டராங்க சார்? இது வந்து பிரைவேட் லிமிடெட் தான், பார்ட்னர்ஷிப் தான். சாரி, பிரைவேட் லிமிடெட் பார்ட்னர்ல இருக்காங்க. இல்ல பிரைவேட் லிமிடெடா பார்ட்னரா? இல்ல பிரைவேட் லிமிடெட், சாரி, 2 கம்பெனி இருக்கு. ஓகே, இது பிரைவேட் லிமிடெட் சார். பிரைவேட் லிமிடெட்னா ஒன்று பண்ணுங்க, அவங்க பையன் அந்த டைரக்டர் பையனோ இல்லை பொண்ணோ இருக்கு, சம்சாரமோ இருக்கு, யாருக்கா போட்டு ஒரு சம்பளத்தை போட்டு அப்லோட் பண்ணிட்டு. ஓ, ஆனா அது வந்து ரன்னிங்லேயே இருக்கணும். ஆமா, இல்லைன்னா நீங்க நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஓகே, நில் ரிட்டர்ன் சார், நில் ரிட்டர்ன் ஆப்ஷன் எனக்கு கொஞ்சம் காமிக்க முடியுமா? ஏதாவது இஸ் பாசிபிளா? நீங்க இப்போ வந்து வெப்சைட் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு, ஒரு 1 or 2 days கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா எனி டெஸ்க்ல வந்து கரெக்ட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே சார், தேங்க்ஸ் சார். மைக் ஆஃப் பண்ணிக்கங்க சார். Participants, any other questions? Yes sir. Yes sir, please. Hello sir. சார், இப்போ பிஎஃப் பொறுத்தளவுக்கு சேலரி வந்து அந்த 80% தானே சார்? இல்லை இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள்
10,000னா நம்ம ஒரு 70%, 65% வந்து இது மாதிரி கட்டலாமா? பேசிக் ப்ளஸ் டிஏ மாதிரி பண்ணலாமா? இல்லை மேக்ஸிமமே அந்த 80% தானா? மேக்ஸிமம் 80% வந்து நாளைக்கு தொந்தரவு கிடையாதுங்க. இல்லைன்னா வந்து வரக்கூடிய அதிகாரிக்கு வந்து நீங்கள் கப்பம் கட்டிட்டு. ஓ ஓகே ஓகே, தேங்க்யூ. பிஎஃப்ல 2005ல இருந்து 2021 வரைக்கும் எம்ப்ளாயி ஒர்க் பண்ணிருக்காரு சார். இப்போ அதுக்கு முன்னாடி 2 கம்பெனில ஒர்க் பண்ணிருக்காரு. அது எப்படி சார் ஆட் பண்ணுறது? இவருக்கு மோர் தென் 58 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பென்ஷன் இவருக்கு வரணும் சார். அது நீங்கள் ஃபார்ம் 13 போட்டு மேனுவலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிடுங்க. ஃபார்ம் 13 இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்டேட் பண்ணிட்டுன்னு சொல்றாங்க. ஸோ அது எப்படி சார் செக் பண்றது? சார் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆஃபீஸில் போய் தான் கேட்கணும். சரி சார், நீங்க வந்து உங்களுடைய சப்ரீஜனல் ஆஃபீஸ்ல போய் தான் கேட்கணும் சார். இது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஃபார்ம் 13 எங்க கொடுக்கணும் சார்? ஃபார்ம் 13 வந்து நீங்க பிரசன்ட் எம்ப்ளாயிட்ட கையெழுத்து வாங்கி நீங்க ரீஜனல் ஆஃபீஸ் கொடுக்கணும். இல்ல ஃபார்ம் 13 பழைய 2 கம்பெனில ஒர்க் பண்ண அவங்க கிட்ட ஏதாவது சைன் வாங்க தேவையில்லையா சார்? அதான் சார், பழைய எங்கெல்லாம் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சோ அந்த அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் போட்டு நீங்க புதுசா கடைசியா எங்க வேலை பார்த்தீங்களோ அவங்களுக்கு கொடுத்தா அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ரைட் சார், க்ளோஸ் பண்ணிக்கலாமா சார்? எஸ் சார். சதீஷ் சார். எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். வெல்கம் கொடுத்துலாம் சார். வணக்கம், நன்றியுரை. இன்று நாம் நம்ம ஜாம்பவனான திரு ஆதி பெருமாள் அவர்கள் அழகாக கையாண்டு பொறுமையாகவும் சிறப்பாகவும் மேலும் உள்ள டவுட்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவாக கிளியர் பண்ணாரு. அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய பிஸி ஷெடியூல் நடுவில் நமக்கு நேரத்தை ஒதுக்கிறது பெரிய விஷயம். ஒதுக்கி நமக்காக வந்ததுக்கு மீண்டும் ஒரு முறை அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய காணொலிக்கு வந்திருந்த நமது வரியாளர் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த பங்கேற்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இது போன்ற ஒரு 2வது மற்றும் 4வது சனிக்கிழமைகளில் காணொலி நடத்தி கொண்டு வருகிறோம். இதன் தொடர்ச்சியாக அடுத்து வருவது how to reply to various GST notice. இப்ப எல்லாமே முடிஞ்சு நோட்டீஸ் வர ஆரம்பிச்சு. நிறைய நோட்டீஸ் வரும். இது போன்ற நோட்டீஸ்க்கு எப்படி ரிப்ளை பண்ணலாம் அப்படின்றத நமது ஜிஎஸ்டிபி திரு கதிரவன் அவர்கள் கையாள போறாரு. இதிலும் அனைவரும் கையாண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் வரவேற்புரை ஆற்றிய திரு எம் கார்த்திகேயன் அவர்களுக்கும் நிகழ்ச்சி வழங்க உதவியாளர் திரு பி கனகராஜ் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Don't forget to subscribe to our Vari Alosgargal Sangam YouTube channel. Please like, comment and subscribe to our channel and click the bell icon to get video updates.